அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது ரிபுகீதை. இப்ப இந்த ரிபுகீதை என்பது ரிபு முனிவருக்கும் நிதாகனுக்கும் நடந்த உரையாடல் பகுதி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த உரையாடல் பகுதியில ரிபு முனிவர் நிதாகனுக்கு உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப ஆழமான உபதேசத்தை கொடுக்கிறார். அதைத்தான் நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த உபதேசம் என்ன, அவருடைய போதனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் அவருடைய பாடல்களுக்கு போலாம். இப்ப முக்கியமான உபதேசம், அதாவது இந்த ரிபுகீதையினுடைய ஒரு முழு சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு முக்கிய கருத்து இந்த ரிபுகீதையில் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கருத்தா இந்த ரிபுகீதையில பார்க்கிறோம். அதாவது நான் பிரம்மம் அப்படிங்கறத எந்த அடிப்படையில ரிபுகீதை சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உடலையா மனசையா அப்படின்னு தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அந்த உணர்வை, அந்த உயிரை இங்க பிரம்மம்னு சொல்லுது. அப்ப இங்க நான் தான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியம் இருக்கு இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது ஒரே ஒரு வார்த்தை தான், உண்மை ஒன்றுதான் இருக்க முடியும். இப்ப உண்மையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஆனா பொய் வேணா பல விதமா நம்ம திருச்சி திருச்சி சொல்லிட்டே இருக்கலாம். பொய் பல இருக்கலாம், உண்மை ஒன்றுதான். அப்ப இங்க பிரம்மம் ஒன்றுதான், அந்த உண்மை ஒன்றுதான், பிரம்மம் ஒன்றுதான். அப்படிப்பட்ட பிரம்மம் எப்படி இருக்கு? தூய அறிவாக இருக்கு, வெட்ட வெளியா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அறிவுதான் இங்கு நான் அப்படின்னு அறிந்து கொள்வதுதான் இங்க மனித அறிவின் பரிணாமம் என்று பார்க்கிறோம். இப்ப அந்த தூய அறிவாகிய ஆத்மா பிரம்மம் நான் என்று எந்த ஜீவராசி உணர முடியும்? படைக்கப்பட்ட ஜீவராசிகளில மனிதன் மட்டும்தான் உணர முடியும். வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே ரொம்ப ஒரு அரிதான பிறவி மனித பிறவி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனித பிறவியில இங்க தன்னை பிரம்மம் என்று எந்த ஒரு தனி மனிதன் உணர்கிறானோ அவன் வந்த வேலையை முடிக்கிறான் அப்படின்னு இங்க சாஸ்திரங்கள் சுட்டி காட்டுது. அப்ப இங்க உண்மையில நான் என்பது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்பது அந்த தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம இந்த உடலை நான் என்று அபிமானிப்பதோ, இந்த மனதை நான் என்று அபிமானிப்பதோ கூடாது. அதுதான் இங்க ரிபுகீதை ரொம்ப ஆழமா அறிவுறுத்துது. அப்ப இப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நான் என்பது இந்த உலகம், உடல், மனம் அல்ல. நானும் அந்த தூய அறிவாகிய ஆத்மா, நான் பிரம்மம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு முதல் கருத்தா முன்வைக்குது. ரெண்டாவதா என்ன சொல்லுது? நான் உடல் அல்ல அப்படின்னு ஆழமா அறிவுறுத்துது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த உடலை நான் என்று அபிமானிக்கிறாங்க, உத்தியோகத்தை நான் என்று அபிமானிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அந்த உத்தியோகத்தை நான் என்று எப்படி அபிமானிக்கிறாங்க? இப்ப ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சுட்டாருன்னா நான் டாக்டர் அப்படின்னு அபிமானிக்கிறாரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு மருத்துவம் படித்தவர் தானே தவிர அந்த மருத்துவராக அவர் மாறிட்டார் அப்படின்னு அவரா நினைச்சுக்கிறாரு. அது மாதிரி நிறைய பேர் என்னன்னா, இந்த உடல் எடுத்து வந்ததுனால இந்த உடலை நான் என்று அபிமானித்துக் கொள்கிறார்கள். அதுதான் அஜ்ஞானம். அப்ப அதை இங்க ரிபுகீதை ஆழமா சுட்டி காட்டுது. இந்த உடல் நான் அல்ல. ஏனென்றால் உடல் பிறக்கிறது, நாளடைவில் மாறுகிறது, இறுதியாக அழிகின்றது. ஆனால் உண்மையான நான் என்ற உணர்வு, அந்த உயிர் பிறப்பதும் இல்லை, மாறுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. இந்த ஆழமான உண்மையை ரிபுகீதை நமக்கு உணர்த்துது. அப்ப நீங்க இதை நல்லா உள்ள வாங்கிக்கணும். அதாவது ரிபுகீதையினுடைய முழு சாரத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா இங்க சொல்லிட்டு இருக்கிறேன், நல்லா உள் வாங்கிக்குங்க. அதற்கப்புறம் பாடல்களுக்கு போலான்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க நான் உடல் அல்ல. உடல் பிறக்கிறது, மாறுகிறது, அழிகிறது. ஆனால் நானோ பிறப்பதில்லை, மாறுவதில்லை, அழிவதில்லை. ஏனெனில் நான் தூய அறிவாகிய ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு உபதேசிக்குது. அடுத்தது இந்த ரிபுகீதை இன்னொரு ஆழமான உண்மையை சொல்லுது. மனம் நான் அல்லங்குது.
ஏன்னா மனதின் செயல்கள் எல்லாமே மாயை. ஏன் அந்த மனதின் செயல்கள் எல்லாமே மாயை? இப்ப மனம் எப்போ எழுகிறதோ அப்போ உலகம் எழுந்திருக்கிறது. மனம் எப்பொழுது ஒடுங்குகிறதோ அப்போ உலகம் ஒடுங்கி விடுகிறது. அதுக்குதான் நம்ம உதாரணம் என்ன சொல்லுவோம்? ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துல மனசு எழுந்திராம இருக்குது, அதனால நமக்கு உலகம் தெரியறது இல்ல. ஆனா விழிப்பு நிலையில மனசு எழுந்திருக்கிறது, அதனால நமக்கு உலகம் தெரியுது. அதே மாதிரி கனவு நிலையிலயும் மனசு எழுந்திருக்குது, அது கனவு உலகத்தை படைச்சுக்குது. அப்ப மனம் இருந்தால் உலகம் இருக்கும், மனம் இல்லாவிட்டால் உலகம் இருக்காது. அப்போ அந்த மனமா நான் அப்படின்னு கேட்டா மனம் நான் அல்ல. ஏனென்றால் மனதின் செயல்கள் எல்லாமே மாயை. அப்போ மனம் அடங்கினால் என்ன ஆகும், மனம் ஒடுங்கினால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுத்தமான நான் மட்டுமே மீதியாகும் என்று இந்த மகான்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த மகான்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனம் எப்போ ஒடுங்குதோ, மனம் எப்போ அடங்குதோ அப்போ அங்க அந்த தூய அறிவானது பிரகாசிக்கும். அப்ப மட்டும்தான் அந்த ஆத்மா இருப்பது நமக்கு அனுபவமாகும். மனம் விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் ஆத்மா அனுபவம் உண்டாகாது. ஏன்னா மனதின் தோற்றம் மாயை என்று தெரியாததுனால. ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்க, மனம் உண்மை என்று நம்புகிறாங்க, மனதினுடைய செயல்பாடுகளையும் உண்மையாக பார்க்கிறார்கள். அப்புறம் அந்த மனம் போன போக்கிலும் போகின்றார்கள் இல்லையா? அப்படி மனம் போன போக்கிலும் போவதனால்தான் அவர்கள் சுக துக்கத்திற்கும் ஆளாகின்றார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ரிபுகீதையினுடைய ஆழமான தாத்பரியம் என்ன? மனம் நான் அல்ல. அதுவும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸா சொல்லிட்டு இருக்கிறேன். முக்கியமான 25 பாயிண்ட்ஸ் இதுல நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல நான் தான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆழமான உண்மை புரிய வேண்டும். இரண்டாவது நான் உடல் அல்ல அப்படிங்கிற தெளிவு வர வேண்டும். மூன்றாவது நான் மனம் அல்ல என்பதும் நன்றாக புரிய வேண்டும். நான்காவதாக உலகம் என்பது மனதின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, மாயத் தோற்றம். அதாவது உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனம் உண்டாக்கி கொண்ட விசய சுகங்கள். ஏனென்றால் உலகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, அது மனதின் மாயத் தோற்றம் என்று நமக்கு புரியணும். ஏன்னா நாம தூய அறிவாகி ஆத்மா அப்படின்னு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட எழுந்ததுன்னா, நான் என்பது அந்த தூய அறிவாகி ஆத்மா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நானுங்கிறத போய் இந்த உடலாகவோ மனதாகவோ அபிமானம் பண்ணக்கூடாது. அப்ப நானா அப்படிங்கிறது தூய அறிவு ஆத்மான்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட விசேஷ சுகங்கள் எல்லாம் மனதினால் உண்டாக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா அது மாயத் தோற்றம். அப்ப நாம இங்க பார்க்கிற இந்த உலகம் உருவாகும், அப்புறம் நிற்கும், அப்புறம் மறையும். ஆனா இது உண்மையா அப்படின்னா இல்ல, இது மாறிக்கொண்டே இருக்கிறது, தோன்றுகிறது, நிலை பெறுகிறது, மறைகிறது. அப்ப இங்கு தோன்றி நின்று மறைகின்ற ஒன்று வந்து போகின்றது. அப்ப வந்து போகின்ற ஒன்று நானாக இருக்க முடியாது. ஏனென்றால் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் இருப்பதே நான். அப்ப அப்படிப்பட்ட நான் யார் என்று விசாரணை செய்து பார்த்தா விழித்து கொண்ட விவேகத்தினால நான் அந்த தூய அறிவு ஆத்மா பிரம்மம் என்பது நமக்கு புரிய வரும் என்பதை இங்க ரிபுகீதை ஆழமா புரிய வைக்குது. அப்புறம் 5வது பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, இங்க இந்த சுகம் துக்கம் அப்படிங்கிற விஷயம் மனதுக்கு உண்டாவது. அந்த மனம் தான் அந்த சுகத்தையும் துக்கத்தையும் தனது என்று அபிமானிக்குது. அப்ப அதனால சுகம் வந்தா ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுது, துக்கம் வந்த உடனே துவண்டு போகுது. அப்ப இந்த சுகம் துக்கம் என்பது மனதின் வெளிப்பாடு என்று புரிந்துவிட்டா, இங்க மனமே மாயை என்று சொல்லும் போது இங்க சுக துக்கமும் உண்மையில் மாயை தான். அதுதான் ரிபுகீதை சொல்ல வருது. இங்க சுகமும் துக்கமும் மாயை. அப்ப இந்த சுகம் துக்கம் என்பது எப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, கடலும் கடல் அலையை போல. இப்ப நீங்க கடற்கரை ஓரமா போய் நிக்கிறீங்க, கடலையும் பாக்குறீங்க, கடல் அலைகளையும் பாக்குறீங்க. ஆனா இந்த கடல் அலைகளும் கடலும் இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த அலை வந்து போய்கொண்டிருக்கு. அப்படி ரெண்டையும் பார்த்தாலும் அவைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற நான் மாறாமல் இருக்கின்றேன், ஆனால் அவைகளோ மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இங்க உண்மையில் என்னுடைய பார்வை, என்னுடைய இருப்பு தான் இங்கு இவற்றை இருத்தி காட்டுகிறது அப்படின்னு புரிஞ்சிட்டா இங்கு வந்து போகின்ற இந்த சுகமும் துக்கமும் உண்மை அல்ல, இது மாயை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை ரிபுகீதை உபதேசிக்குது. 6வது பாயிண்டா என்ன சொல்லுதுன்னா, பந்தமும் மோட்சமும் உண்மையில் இல்லவே இல்லை அப்படிங்குது. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்னன்னா, பந்தம் அப்படின்னா நான் ஒரு பந்தத்துல மாட்டிக்கிட்டேங்க, நான் ஒரு சம்சாரிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க,
நான் ஒரு சன்னியாசிங்கிறாங்க. அப்ப இங்க சம்சாரி சன்னியாசி அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இங்க இல்லவே இல்லை. ஏன்னா இதுவும் மனதினுடைய விளையாட்டு தான். தன்னை ஒருத்தர் சன்னியாசியா பாக்குறான் அப்படின்னாலும் அவனுடைய மைண்ட் அப்படி பிளே பண்ணுது. நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன், நான் சன்னியாசி அப்படின்னு நினைக்கிறது மனசு. இவன் என்ன சொல்றான், நான் பற்று வச்சுக்கிட்டேன், உலக விவகாரங்களை சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப இத பந்தம் இவன் நினைக்கிறான். அப்ப இதுவும் ஒரு விதமான மனமயக்கம் தான். ஏன்னா இங்க பந்தமும் மோட்சமும் உண்மையில் இல்லை. ஏனென்றால் பந்தம் அப்படிங்கிறது இந்த உடலும் மனதும் இருக்கின்றது என்ற தவறான நம்பிக்கையினால் வருவது. இந்த பந்தம் அப்படிங்கிறது இந்த உடல் உண்மை என்று நம்புறவனுக்கு தான் பந்தம். தன்னை இந்த உடலாக பார்க்கின்றவனுக்கு தன்னுடைய உறவுகள் பந்தம். அந்த உறவுகளை அவன் உடலாக பார்க்கின்றான். அப்ப உடலாக பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சுக துக்கங்களிலே இவனும் கலந்து கொள்கிறான். அப்போ இவனுடைய உடல் இருப்பது போல அந்த உறவுகளுடைய உடலும் இருப்பதை உண்மை என்று நம்புவதனால வருகின்ற பிரச்சனை தான் இந்த பந்தம். அப்ப இது தவறான ஒரு நம்பிக்கை. எதனுடைய நம்பிக்கை? இந்த உடல் மனம் இருப்பதாக நம்புவதுதான் இங்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் பந்தத்தை உருவாக்குகிறது. மோட்சம் என்றால் என்ன? மோட்சம் என்றால் என்ன? மோட்சத்தை எப்படி அடைவது அப்படின்னு பார்த்தா, மோட்சம் இங்கு அடையத்தக்கது அல்ல. ஏனென்றால் இந்த உடலும் மனமும் நான் அல்ல அப்படிங்கிற உண்மை உணர்ந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்தவனுக்கு அந்த அஜ்ஞானம் நீங்கிவிட்டால் போதும். அவன் ஏற்கனவே அந்த அறிவாகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலை அடையக்கூடியதே கிடையாது. அது அவனுடைய சுயம், அவனுடைய சொரூபம் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயத்த இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஏதோ அடைய போறேன், நான் மோட்சத்தை அடைய போறேன், முக்தியை அடைய போறேன் அப்படின்னு நினைக்கிறதும் மனதனுடைய பிளே தான். நான் பந்தத்துல சிக்கிக்கிட்டேன், நான் சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கேன், எனக்கு பற்று வந்துருச்சு, இதுல இருந்து நான் விடுபட முடியல, இந்த பற்றை விடுவிக்க வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதும் அஜ்ஞானம் தான். ஏன்னா இங்க பந்தமும் மோட்சமும் உண்மையில் இல்லை. ஏனென்றால் பந்தம் என்பது உடல் மனம் தன்னுடையது என்று அபிமானிக்கின்ற ஒரு தவறான நம்பிக்கை. மோட்சம் என்பது நான் ஏதோ ஒன்றை அடைய போகிறேன் என்று நினைக்கின்ற மனதின் தவறான போக்கு. ஏனென்றால் இங்கு நான் எதையும் அடைய போவதும் இல்லை, அடைய வேண்டியதும் இல்லை. நான் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் சாஸ்வதமாய் இருக்கின்ற சத்தியம், நித்தியம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நீங்க விபகீதை ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. அப்ப நீங்க இந்த பாடங்கள் அப்படியே பயணம் பண்ணும்போது உங்களுடைய தவறான புரிதல்கள் எல்லாம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமா நீக்கிக்கணும். ஏன்னா நீங்க ஏதோ நான் பந்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது, அல்லது நான் மோட்சத்தை அடைய போறேன்னு நினைச்சுக்க கூடாது. இதெல்லாம் விட்டுடுங்க அப்படிங்கிற இந்த பாயிண்ட 6வது பாயிண்டா சொல்லிட்டு 7வது பாயிண்ட் என்ன சொல்லுது ரிபகீதை அப்படின்னா, இங்கு காரியம் காரணம் என்பது கூட இல்லவே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம காரண காரிய தத்துவம் எல்லாம் பேசுறோம் இல்லையா? காரண காரிய தத்துவம் எல்லாம் புரிதலுக்காக பேசுவோம். உங்களுக்கு வேதாந்த பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஓமானத்தை எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட ஓமானத்தோட ஒப்பீடு செய்து இதை இப்படி புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்ல போனா நிறைய பேர் என்ன பண்றீங்க, அந்த ஓமானத்திலேயே சிக்கிக்கிறீங்க இல்லையா? அப்படி சிக்கக்கூடாது என்பதுக்கு இங்க விபகீதை போன்ற உயரிய சாஸ்திரங்கள் என்ன உபதேசிக்க வருது அப்படின்னா, இங்கு காரண காரியம் என்பது கூட இல்லவே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா இங்க இருப்பது ஒன்றே தானே, அது இருப்பு மட்டும்தான். அப்போ அந்த இருப்பின் இடத்திலே இங்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அது ஆதியும் அந்தமும் இல்லா அற்புத ஜோதி. அது அருட்பெரும் ஜோதி, அது அறிவு ஜோதி, சுய ஜோதி, அகம் ஜோதி என்று ஆத்மாவை வர்ணிக்குது சாஸ்திரம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவிடத்திலே, ஆத்மாவிடத்திலே காரண காரிய நீதி என்பது கூட கிடையவே கிடையாது. ஏனென்றால் இங்கு ஒரு காரியம் நிகழ்கிறது, அதற்கான காரணம் இது என்று சொல்வதெல்லாம் கூட மனதின் விளையாட்டு. ஏனென்றால் மனம் இருக்கிறதுனால உலகம் இருக்கு, உலகம் இருப்பதனால இங்க காரண காரிய நீதி இருக்கு. ஆனால் இங்க மனமே இல்லாவிட்டால் எங்கிருந்து காரண காரிய நீதி வரும்? உலகம் எங்கிருந்து வரும்? உறவுகள் எங்கிருந்து வரும்? அதுல உபத்திரம் எங்க இருக்கு, சுகம் எங்க இருக்கு? ரெண்டுமே இல்லை. அப்ப இங்க சுகம் துக்கம் தோன்றுவது மறைவது அழிவது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் இருப்பது இருப்பு மட்டுமே, அது பிரம்மம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை உங்களுக்கு எப்ப புரிய வருதோ அப்பொழுது மட்டும்தான் இதுல நீங்க நிலையா நிக்க முடியும். அதுதான் இங்க ரிபு முனிவர் நிதாகனுக்கு ரொம்ப ஆழமா ஒவ்வொரு பாடல்கள் மூலமா புரிய வச்சுக்கிட்டே வரார். அப்ப 7வது உண்மையா நாம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்? காரண காரியம் என்பது கூட கிடையாது என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்புறம் அடுத்தது ஆத்மாவிடத்திலே ஏதாவது செயல்பாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா 8வது பாயிண்டா நம்ம பார்க்கும்போது, செயல்பாடுகள் எனக்கு இல்லை.
ஏனென்றால் நான் செய்தேன் என்பது மனதின் கற்பனை. இங்க மனசு இருக்கிறதுனால தான் நான் இதை செய்தேன், நான் இப்படி செய்கிறேன், இப்படி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு 3 விஷயத்திலையும் பேசுது. இங்கு 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், நம்ம 3 டென்சஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல. அதெல்லாம் என்னன்னா மைண்ட் இருக்கிறதுனால இருக்கு. இல்லைன்னா அங்க காலமே இல்லை. மைண்ட் இருக்கிறதுனாலதான் இங்க காலம். அப்ப மைண்ட் இல்லைன்னா காலமும் கிடையாது. அப்ப இங்க நான் செய்தேன் அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறது மனதனுடைய கற்பனை. ஏனென்றால் இங்கு இருப்பது ஆத்மா மட்டும்தான். இங்கு இருப்பது அந்த தூய அறிவு மட்டும்தான். அதனிடத்திலே செயல்கள் கிடையாது. ஆகவே அங்கு செய்தேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அந்த ஆத்மா, அந்த தூய அறிவு வெறும் சாட்சி மாத்திரமே. அததான் ரிபுகீதை சொல்லுது. ரிபுகீதை ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. செயல்பாடுகள் எனக்கு இல்லை என்று 8வது பாயிண்டா புரிய வைக்குது. அடுத்தது 9வது பாயிண்டா இன்னொரு முக்கியமான விஷயத்தை ரிபுகீதை சொல்லுது. ரிபு முனிவர் நிதாகனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆழமான கருத்துக்களை நான் உங்களுக்கு ஆழமா புரிய வைக்கிறதுக்கான வழிகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க 9வது பாயிண்டா ரிபு முனிவர் என்ன சொல்றாருன்னா, நான் தூக்கமும் விழிப்பும் அல்ல. ஏனென்றால் இங்கு 3 அவஸ்தைகள் இருக்கு இல்லையா? ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தின்ட்டு வேதாந்த சாஸ்திரம் 3 அவஸ்தைகள் இருக்குன்னு சொல்லும். ஜாக்ரத் அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா. அதாவது அது தமிழ்ல சொன்னா விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. அப்ப இங்க விழிப்பு நிலைங்கிறது ஒரு உண்மைங்களா? கனவு நிலைங்கிறது உண்மையா? அல்லது நான் தூங்குகிறேன் என்பது உண்மையானா, இங்கு நான் என்பது யாருன்னு நமக்கு புரிஞ்சு போயிட்டா இங்க எங்க இருந்து அவஸ்தைகள் இருக்கு? இந்த அவஸ்தைகள் யாருக்கு? இது போகின்ற உடலுக்கும் மனதுக்கு உண்டான அவஸ்தைகள். ஆனா இந்த அவஸ்தைகள்லாம் எனக்கு இல்லை. நான் தூக்கமும் விழிப்பும் அல்ல. ஏனெனில் நான் தூய அறிவாகிய ஆத்மா அப்படின்னு இங்க ரிபு முனிவர் ஆழமா புரிய வைக்கிறார். அப்ப இந்த 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டவன் தான் ஆத்மா. அவஸ்தாத்ரய சாட்சி தான் ஆத்மா. ஆத்மா எப்படி இருக்கு? அந்த அவஸ்தைகளை பார்க்கலாம், ஆனால் அதில் சம்பந்தப்படவில்லை, அதில் தொடர்பு கொள்ளவே இல்லை. ஏனென்றால் அந்த சாட்சியாக இருக்கிற அந்த ஆத்மாவினிடத்திலே எந்த பற்றும் இல்லை, பந்தமும் இல்லை. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கு. ஆனால் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட திரைப்படம் ஆகிய இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்துல, திரைப்படத்துல என்ன காட்சிகள் வேணா வரலாம் இல்லையா? அது கடந்த கால காட்சிகள், நிகழ்கால காட்சிகள், எதிர்கால காட்சிகள் என்று மாறலாமே தவிர, ஆனால் அந்த காட்சிகளினால் இந்த திரை பாதிக்கப்படுமா? அந்த காட்சியினால் திரை ஏதாவது மாற்றம் அடையுமா? அப்படின்னா ஒரு மாற்றமும் அடையாது. அப்ப இந்த 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்ட தூய் அறிவாகிய ஆத்மா அவஸ்தாத்ரய சாட்சியாக இருக்கிறது என்பதை இங்க அறிவுறுத்துறார். ரிபு முனிவர் நிதாகனுக்கு அதை அறிவுறுத்துவது நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அறிவுறுத்தும் போது அவர் ஆழமான விஷயத்தை சொல்றார். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பது மனம் எழுவதினால் எழுகிறதுங்கிறதையும் அருமையா புரிய வைக்கிறார். அதான் 10வது பாயிண்ட். 10வது பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா, மனம் எழும்போது உலகம் எழுகிறது, மனம் மறைந்தால் உலகம் மறைகிறது. ஆனால் நான் மனதிற்கும் அப்பாற்பட்டவன். ஏனென்றால் இங்கு இந்த உலகம் தோன்றுவதும் மறைவதும் மனதின் இருப்பினாலே. ஆனால் நானோ அந்த மனம் அல்ல, நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா. அப்ப இந்த மாதிரி நமக்கு முனிவர்கள் விளக்கும் போது, வேத சாஸ்திரங்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கும் போது நமக்கு சந்தேகம் வருதுங்கிறதுக்கு தான் அந்த கண்ணாடி ஓமானம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். ஏன்னா உங்களுக்கு அந்த மனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஆத்மாங்கிறது எப்படி இருக்கு, அந்த அறிவுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி ஓமானத்தை கையாளுறோம். ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நிற்கும் போது உங்களுடைய உருவம் பிரதிபிம்பிக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு ஆள் வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில் இன்னொரு ஆள் கிடையாது. அந்த ஆள் இருப்பது அந்த கண்ணாடி இருப்பதினால. ஆனா இந்த பக்கம் உண்மையா இருப்பது நான் மட்டும் தானே. அது மாதிரி இங்க சொல்ல வர்றாரு. இங்க அறிவாகிய நான் மட்டும் இருக்கிறேன், ஆத்மாவாகிய நான் மட்டும் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய இருப்பை நான் பிரதிபிம்பித்து பார்க்கின்ற ஊடகமாகிய மனதின் மூலமாக வெளிப்படும் போது இங்கு என்னையே நான் பார்ப்பது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் அது தோற்ற மாயை, அது தோன்றி மறையக்கூடிய பிம்பங்கள் அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம அதை வெற்று பார்வை பார்க்க கத்துக்கணும், சாட்சியா பார்க்க கத்துக்கணும். அந்த விவகாரத்துல போய் மூக்க நுழைச்சுக்கிட்டு அதை மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன படிக்கிறாங்கன்னா, இங்க இருமைகள்ல படிச்சிடுறாங்க, டுவாலிட்டியும் இந்த அத்வைத வேதாந்தமான ஒன்னஸும் கலந்து படிச்சிடுறாங்க. அப்ப உடனே இங்க எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
இப்ப ரிபு முனிவரும் சொல்ற மாதிரி ரொம்ப உயர் பரிமாண பாடங்களை படிக்காம அறகுறையா நம்ம முன்னாடி படிச்ச பாடங்களை வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாக்குறோம். அப்படி அப்ளை பண்ண பார்க்கும்போது நம்ம யதார்த்தமா படிக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், இங்க சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு பாத்துறோமா, அப்ப எல்லாம் இறைத்தன்மையில இருக்கு, எல்லாம் சிவமயம் அப்படின்னு படிச்சுட்டோம். அப்புறம் அன்பே சிவம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். இப்ப நம்ம மைண்ட் என்ன பண்ணும், எல்லார் இடத்துலும் அன்பு காட்டணும், நம்ம கருணை காட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த பாயிண்ட்ல நம்ம அன்பு கருணை காட்டும் போது நமக்கு என்ன ஆயிடுது, அந்த அன்பு கருணையினால சில பிரச்சனைகளும் வருது இல்ல. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த அன்பு கருணை உங்களுக்கு நல்லதை மட்டும் செய்யணும் எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? நீங்க கருணையின் அடிப்படையில ஒரு காரியம் செய்ய போய் அந்த காரியமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதாகவும் மாறலாம் இல்லையா? அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, உண்மையை புரிஞ்சுக்கிங்க, இங்க மனம்ங்கிற விளையாட்டு இது. அதனால இங்க நீ செயல் செய்பவனே கிடையாது, நீ அந்த தூய அறிவாகிய ஆத்மா, நீ வெறும் சாட்சியா மட்டும் இதை பார்த்துக்கிட்டு இந்த விவகாரத்தை நான் செய்கின்றேன் என்று நீ உள்ளே போனீன்னா அதனால வரக்கூடிய சுக தூக்கங்களை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். அப்ப இங்க அன்பு செலுத்துகிறேன், கருணை காட்டுகிறேன் என்று முயல்பவன் யார் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா மனசு தான் முயல்வு. ஏன்னா இங்க மனசுதான் இதை விவகாரத்துக்குள்ள போய் நான் அன்பு செலுத்துகிறேன், 4 பேருக்கு அன்னதானம் பண்றேன், நான் உபகாரம் பண்றேன், உதவியா வாழ்றேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு செய்ய போகுது. அப்படி செய்ய போய் அதன் மூலமா சில சிக்கல்களை விலை கொடுத்து வாங்கிக்குது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அப்படின்னா என்ன, எதற்காக நம்ம வந்திருக்கிறோம், இந்த பிறவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க ஆழமா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இங்க தூய அறிவாகிய ஆத்மாவினுடைய ஊடகமாக இந்த உடலும் மனசும் இருக்கு. அப்ப இது பிரகாசிப்பதற்கான ஒரு உபாதி தான் இந்த உடலும் மனசும் அப்படின்னு நம்ம இந்த உயர் பரிமாண அறிவு நிலைய இது போன்ற அத்தியாத்ம ஞானத்தின் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த உடலையும் மனதையும் தூய்மையா வச்சுக்கிட்டா போதும். அந்த தூய அறிவு நம்ம இடத்துல பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எந்த செயலையும் செய்ய வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இந்த உலகத்தை வெற்று பார்வை பார்க்கும். அப்படி வெற்று பார்வை பார்க்கும் போது இங்க நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும், அதன் மீது படம் ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் வருகின்ற சுக தூக்கம் ஆத்மாவை பாதிக்காது. ஏனென்றால் நான் அந்த ஆத்மா, நான் அந்த அறிவு, என்னை பாதிக்காது அப்படிங்கிற தெளிவுல நீங்க இருக்கும்போது அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க உலகத்துல நான் அன்னதானம் பண்றேன், நான் 4 பேருக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு நீங்க போய் இறங்குனா அதுல வரக்கூடிய சாதக பாதகங்களை நீங்க அனுபவிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அது நான் செய்கிறேன்கிற ஈகோல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அந்த இடத்துலயும் ஈகோ வந்துருது. அப்ப அது நான் செய்கிறேன்கிற ஈகோ தான் அதை செய்ய வைக்குது. அப்ப அப்படி போய் சிக்காம நான் செயல் செய்பவன் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இந்த உடம்பும் மனசும் இந்த உலகத்துக்கு என்ன செய்யுமோ அதை செய்யட்டும். ஆனா அது நான் செய்கிறேன்கிற ஈகோ இல்லாம நடக்கிறதுனால அதில் வருகின்ற சுக துக்கம் பாதிப்பை உண்டாக்காது. இல்லைன்னா நீங்க என்னுடைய செயல்னால் இப்படி நடந்துருச்சுன்னு வருத்தப்பட வேண்டிய ஒரு பாதிப்பு வரும், இல்லைன்னா என்னுடைய செயல்னால் இப்படி ஆயிடுச்சுன்னு பெருமைப்பட வேண்டிய புகழாரமும் வரும். இது ரெண்டுலையும் மயங்கக்கூடாது. அதைத்தான் இங்க முனிவர்கள் சொல்றாங்க. அது மனம் எழுவதினால உலகம் எழுகிறது, மனம் மறைந்தால் உலகம் மறைகிறது. ஆக இங்கு நமக்கு தோன்றுவதெல்லாம் மனதின் எண்ணங்களே. அப்ப நானோ மனதிற்கு அப்பாற்பட்டவன், தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிறத தெளிவா நில்லுங்க. அடுத்தது சொல்றாரு அதே ரிபு முனிவர் வர்ற பாயிண்ட் என்னன்னா, நான் நித்திய சிதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம் அப்படிங்கிறார். சித் ஆனந்தம், அதுதான் சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம். அத சிவோகம் சிவோகம் அப்படின்னா என்ன, அகம் சிவம் என்ற அர்த்தம். சிவோகம் அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கணும். சிவம் பிளஸ் அகம், அகம் சிவம், சிவோகம் அப்படிங்கிற அடிப்படையில இங்க சாஸ்திரம் பேசுது, ரிபு முனிவர் பேசுறாரு. அப்ப இங்க உண்மையிலேயே நான் நித்திய சிதானந்தம், அந்த சித் என்றால் அறிவு, ஆனந்தம், எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கின்றவன் நான். அப்போ உண்மையில் நான் யார், தூய அறிவாகிய ஆனந்தமாகியவன் நான். அப்போ நான் சச்சித் ஆனந்தம், நான் எப்பொழுதும் இருக்கின்ற இருப்பு. அப்படிப்பட்ட இருப்பு எப்படி இருக்கிறது, சித்த ஆனந்தமாக இருக்கிறது. சத்து எப்படி இருக்கிறது, சித்தானந்தமாக இருக்கிறது என்று இங்க ரிபு முனிவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு, அது எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கிறது. அப்ப சச்சிதானந்தம் என்ற வார்த்தைக்கு பொருள் புரிகிறது இல்லையா? அப்ப அந்த நிலையில் அதற்கு மாற்றமே இல்லை அப்படிங்கறத இங்க சாஸ்திரமும் ரிபுகீதையும் நமக்கு புரிய வைக்குது. அப்ப அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்க பயணம் பண்ணும்போது இதுல எதுவும் நம்மளை தொடவே முடியாது. ஏனென்றால் நானோ வெள்ளைத்திரை, வெள்ளைத்திரையின் மீது படங்கள் ஓடுகிறது, அந்த படத்தில் காட்சிகள் மாறலாம், ஆனால் அந்த காட்சிகளால் திரை களங்கம் அடைவதில்லை. அது போல இங்கு மனம் என்ற உலகத்தில் இங்க எல்லா விவகாரமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த விவகாரத்தால்
ஆத்மாவிற்கு பாதிப்பு இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நீங்களா இருக்க முடியும் என்பதை இங்க அறிவு முனிவர் சுட்டி காட்டுகிறார். அப்புறம் மீண்டும் ஆழமாக சொல்ற வர்றாரு. அதாவது இங்க இந்த உலகம் என்பது ஒண்ணு, இந்த அறிவினால, இந்த அறிவினுடைய பிரதிபிம்பத்தினால இங்க உலகம் உண்டாகுது. ஏன்னா மனம் உடல் என்ற ஒரு ஊடகத்தை வச்சுதான் இந்த உலகம் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிற உலகம் இறைத்தன்மை என்று சாஸ்திரம் சொல்ல வருது. சர்வம் பிரம்மமயம், எல்லாம் ஈஸ்வரமயம் அப்படின்னு சொல்லுது. அப்போ உடனே நமக்கு தோணும், எல்லாம் சர்வம் பிரம்மமயம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் இதை மாயைன்னு சொல்லுது, இது ஏன் வேண்டான்னு சொல்லுது அப்படின்னா, அதுக்குதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டேன். இப்போ நீங்க மட்டும்தான் உண்மையிலேயே இருக்கிறீங்க. ஆனா நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறதுனால உங்களுடைய பிரதிபிம்ப உருவம் அந்த கண்ணாடியில தெரியுது. தெரிகிறது யாருடைய உருவம்? உங்களுடைய உருவம் தான். அதனால நீங்க அதை உதாசீனப்படுத்த வேண்டாம். அந்த பிரதிபிம்பம் என்னுடைய உருவம் என்று நீங்க அதை ஆராதிக்கலாம், அதை அனுபவிக்கலாம். ஆனா அது உண்மை என்று நம்பிவிடக் கூடாது. இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம் என்ன அப்படின்னா, கண்ணாடியில நான் போய் என்ன பாக்குறேங்க, பார்க்கும்போது என்னுடைய உருவம் தெரியுதுங்க. ஆனா அந்த உருவம் என்னுடைய இருப்புனால இருக்குதுங்க. ஆனா அப்படி இருக்கிற உருவம், இந்த பக்கம் இருக்கிற என்னுடைய உருவம் அப்படியே அங்க பிரதிபிம்பிக்கிறதுனால நான் அதை ரசிக்கலாம். அதுக்காக நான் அதை உதாசீனப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அந்த உருவம் உண்மை இல்லை அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்கணும்ல. நான் அதை போய் உண்மை என்று நம்பினா ஏமாந்து போயிடுவேன்ல. ஏன்னா இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய உருவம் அங்க பிரதிபிம்பிக்குது. இந்த பக்கம் இருக்கிற என்னுடைய உருவம் தான் உண்மை உருவம். அது பிரதிபிம்ப உருவம்ங்கிற அந்த அறிவு என்கிட்ட இல்லாம போயிட்டா என்ன ஆயிடும்? இன்னொருத்தன் வந்துட்டான் அப்படின்னு நான் ரகலை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு எதிராக இன்னொருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற விளைவு வந்துடும். அதுதானே நான் சொல்றேன், பகுத்தறிவு இல்லாத விலங்குகள் எல்லாம் கண்ணாடியில போய் தன்னுடைய உருவத்தை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுது. யாரோ நம்மள மாதிரியே ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போகுது, அல்லது அன்புக்கு போகுது. எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஒரு மாடு போய் கண்ணாடியில பாக்குதுன்னா ஏதோ நாம தான் இன்னொரு ஆள் வந்திருக்கிறோம் போல் இருக்குன்னு நினைச்சுட்டு போய் அந்த கண்ணாடியை நக்கி பார்க்கலாம். ஒரு நாய் போய் கண்ணாடியில தன்னுடைய உருவத்தை பிரதிபிம்பத்தை பார்க்குதுன்னு இன்னொரு நாய் வந்துருச்சுன்னு சண்டைக்கு போகலாம். ஆக இங்க சண்டையாகட்டும் அல்லது அன்பாகட்டும், ரெண்டுமே கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பத்தை கண்டு மதிமயக்கத்தினால் ஏற்படுகின்ற விளைவு. அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த எல்லா ரூபங்களும் நானே தான். ஆனா உலகில் தோன்றும் அனைத்தும் என் சித்தில் உள்ள பிரதிபலிப்புகள். என்னுடைய அறிவு இருப்பதினால் இதெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பிரதிபிம்பங்கள். அப்ப பிரதிபலிப்பது என்பது என்னுடைய இருப்பினாலேயே இருக்கின்றது. இதை அறிவதன் மூலம் நான் மட்டுமே இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சுட்டி காட்டுது. ரிபுகீதை எப்படி சுட்டி காட்டுது அப்படின்னா, இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருப்பது போல தோன்றுவது எதனாலன்னா, உங்களுடைய அறிவினால் இது வெளிப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருப்பினால் இது இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கின்றீர்கள். இவ்வாறு இருப்பது போல தோன்றுவது உங்களுடைய இருப்பினால் பிரதிபிம்பிக்கின்ற ஊடகமாகிய உடலும் மனமும் இருப்பதினால். அப்ப இந்த உடலும் மனமும் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். கண்ணாடி இருக்கின்ற வரைக்கும் உங்க பிரதிபிம்பம் இருக்கும். கண்ணாடியை உடைச்சிட்டீங்கன்னா உங்க பிரதிபிம்பம் இருக்காது. அது மாதிரி இந்த உடல் இல்லாம போச்சுன்னா உலகம் தெரியாது. இப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகம் எப்போ வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம்? இந்த உடம்பு மனசு இருக்கிற வரைக்கும் உலகம் தெரியும். இந்த உடம்பு மனசும் போயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாடி மைண்டுக்கு உலகம் தெரியாது. இப்ப நம்ம தாத்தா பாட்டிக்கு உலகம் இருக்கா? இறந்து போன நம்முடைய மூதாதையர்களுக்கு உலகம் இருக்கா? இல்ல. ஏன்? அவங்க உபாதிகளாகிய உடலையும் மனசையும் விட்டுட்டாங்க. தான் பிரதிபிம்பிக்கின்ற கண்ணாடியை இழந்துட்டாங்க. அப்ப கண்ணாடி கிடைக்காததுனால அவங்க தன்னை பிரதிபிம்பித்து பார்ப்பதற்கான ஊடகம் இல்லை, ஒரு உபாதி இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு உலகம் இல்லை. அப்ப நமக்கு உலகம் இருக்குங்களேன்னா என்ன காரணம்? நம்மிடத்துல ஊடகம் இருக்கு, உபாதி இருக்கு, உடல் இருக்கு. ஆகவே உடல் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் நமக்கு. ஆனாலும் இந்த உலகம் உண்மை இல்லை என்பது புரியணுங்கிற நான். அததான் ரிபுமுனிவர் சொல்ல வராரு. எல்லா ரூபங்களும் நானே என்று எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய இருப்பினாலே பிரதிபலிப்பதினால் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் அது பிரதிபிம்ப காட்சி. அது போல இங்க அறிவாகி என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட உலக காட்சி. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இப்ப கண்ணாடியில் இருக்கிற ஓமானம் ஒரு உருவத்தின் அடிப்படையில் சொல்லி உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறேன். ஆனா அறிவுக்கு உருவமே இல்லை. அப்ப எப்படிங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, அறிவுக்கு உருவமே இல்லை, ஆனா அந்த அறிவின் மீதுதான் அனைத்தும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறேன். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் இது பேனான்னு சொல்றேன். நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறீங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொன்னா புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப உடனே கேட்டா இதுதான் பேனா அப்படின்னு காட்டுறாரு அப்பா. உடனே குழந்தை அதை பார்த்து இதான் பேனாவான் அப்படின்னு ஒரு சக்தி வச்சு புரிஞ்சுக்குது. அந்த
புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அந்த குழந்தை இடத்துல இருக்கிறதுனால தான் அது பேனா அப்படிங்கறது அது புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த சுய அறிவாகிய அந்த ஆத்மாவின் மீது முதல்ல அந்த பேனா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்றி வைக்கப்படுகிறது. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட போய் பென்சில்னு சொல்றேன், அப்புறம் அந்த குழந்தை அதை பென்சில்னு உள்வாங்குது, அப்புறம் ரப்பர்னு உள்வாங்குது, அப்புறம் ஸ்லேட்டுன்னு உள்வாங்குது. இப்படியே அந்த குழந்தைக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துறோம். அப்படி சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் நல்லதா கெட்டதா நம்ம பாக்குறது இல்ல. நாம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை பூரா திணிக்கிறோம். நம்ம பேயை பார்த்ததில்ல, பேயை காட்டி கொடுக்கிறோம். கடவுளை பார்த்ததில்ல, கடவுளை காட்டி கொடுக்கிறோம். பேயை விதவிதமா காட்டி கொடுக்கிறோம், கடவுளை விதவிதமா காட்டி கொடுக்கிறோம். ஏன்னா இங்க நமக்கு அனுபவம் வராவிட்டாலும் கூட நாம நம்புறோம். அந்த நம்பிக்கையின் ஆழத்தை நம்ம அந்த குழந்தைகிட்ட போய் விதைக்கிறோம். சோ இப்படி அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி அந்த குழந்தைக்குள்ள போகுது? அதனிடத்தில் இருக்கின்ற சுய அறிவிலே அது ஏற்றி வைக்கப்படுகிறது. அப்ப அந்த ஏற்றிக்கொண்ட அறிவில அதெல்லாம் போய் பிரதிபிம்பிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த அறிவின் பிரதிபிம்பம் இந்த உலகம். அப்ப இப்ப நமக்கு நல்லா எல்லாம் நிறைய விஷயங்கள் ஏற்றி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னா நம்ம காட்சியில தெரிகிற உருவங்கள் எல்லாம் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட உருவங்கள். இப்ப நம்ம எதை பார்த்தாலும் சொல்றோம், இதை பார்த்தா இது மொபைல் போன், இதை பார்த்தா இது டெலிவிஷன், இதை பார்த்தா புக்கு, இதை பார்த்தா பென்சில் அப்படின்னு எப்படி சொல்ல முடிஞ்சது? ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு அப்படின்னா இங்க எல்லா ரூபங்களும் நானே, அதுவும் புரிஞ்சிடும். எல்லா ரூபங்களும் நானே அப்படிங்கிறது ஏன் உங்களால இப்ப ஏத்துக்க முடியல? புரியாததுனால. அந்த அறிவுதான் நான் என்று உங்களுக்கு புரிந்து விட்டா எல்லா ரூபங்களும் நானே என்று ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிரமம்? நீங்க உங்களை தூய அறிவாக பார்த்தால் சிரமம் இல்ல, நீங்க அற்ப மனிதனாக பார்த்தால் சிரமமா தெரியும். ஏன்னா நீங்க வேற அது வேறங்கிற அந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய உண்மைத்தன்மை உணர முடியாது என்று இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அததான் ரிபு முனிவர் சொல்றாரு. எல்லா ரூபங்களும் நானே அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க எதிரில் பார்க்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க கடவுளா ஏன் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன் கடவுள் என்று பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க? எல்லாவற்றையும் கடவுளாக பார் அப்படின்னு ஏன் சொல்லி தராங்க? இருப்பது பிரம்மம் மட்டும்தான், அது பிரதிபிம்பிப்பதனால அதுவே எல்லாமாக இருக்கிறது என்ற ஒரு ஓமானத்துக்கு அப்படி சொல்லி தராங்க. ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை யாருக்கு புரியும்? விசாரித்து பார்த்த விவேகிக்கு மட்டும்தான் புரியும். மற்றவர்களுக்கு அது புரியாது. அவர்கள் அதை புற வழிபாடாக மாற்றிக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப புற வழிபாடு என்பது எதற்காக வழிபடுகின்றோம் என்று தெரியாமல் பண்ணுகின்ற விபரீத விளையாட்டா மாறி போயிடுச்சு. அப்ப அந்த விபரீத விளையாட்டு இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு? கோயில்கள் எல்லாம் கமர்சியல் ஆக்கப்பட்டு விட்டது. அப்ப எங்க போனாலும் காசு, பணம், சிறப்பு தரிசனம், அப்புறம் இந்த கட்டணம் அந்த கட்டணம், அப்புறம் உண்டியல் வச்சு கலெக்ஷனு. அப்ப இப்படிதான் ஆன்மீகம் எல்லாம் இன்றைக்கு ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனா உண்மையில் அந்த இருப்பு எங்கும் இருக்கிறது, எதிலும் வியாபித்திருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது, உன்னுள்ளும் இருக்கிறது. ஏனென்றால் அது அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்று உணர்ந்து விட்ட உத்தம ஞானிக்கு, இங்க இருப்பதெல்லாம் நானே என்று தெரிந்து விட்டவனுக்கு வெளியில் என்ன இருக்கிறது? எல்லாம் என்னுள் இருக்கிறது, என் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிடும். அப்படிப்பட்டவன் தான் எல்லா ரூபங்களும் நானே என்று உணர்வான். அவன்தான் உத்தம ஞானி, ஜீவன் முக்தன் அப்படின்னு இங்க அறிவு முனிவர் சொல்ல வர்றார். அதுக்கு அடுத்த பாயிண்டா சொல்றார், 13வது பாயிண்டா, இங்கு அறிவதற்கு என தனி அறிவு ஒன்று கிடையாது. அது அருமையா சொல்றார். ஏன்னா இங்க அறிவு, அறிபவன் என்ற இரண்டு இல்லவே இல்லை. இங்க திரிபுட்டி நம்ம பேசுறோம் இல்லையா? திரிபுட்டி நம்ம எப்படி சொல்லித்தரோம்? அறிபவன், அறியப்படும் பொருட்கள் அறிவு, காண்பான் காட்சி காணப்படும் பொருள், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவைகள் அனுபவம். அப்படின்னு நம்ம 3 பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு ஏற்கனவே திரிபுட்டி முப்புடி அப்படிங்கிற டாபிக்ல நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்கோம். அப்ப இங்க என்னன்னா மைண்டனுடைய பிளேங்கிறத நல்லா இங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க இதுல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா மனசுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பற்றிக்கிட்டே இருக்கும், விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும், வெளி விவகாரத்துல அதிக நாட்டம் காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்க அறிவதற்கு என்று தனி அறிவு கிடையாது. ஏனென்றால் அறிவு, அறிபவன் என்ற இரண்டு இல்லவே இல்லை. ஏனென்றால் இருப்பது அறிவு மட்டுமே. அப்போ அறிபவன் யாருங்க? அதனுடைய பிரதிபிம்பம், அதுதான் மனசு. அப்ப எப்படிங்க அந்த மனசு வந்துச்சு? அது ஊடகமாகிய உபாதியின் மூலமா வந்தது. அந்த ஊடகம் எதுங்க? அதுதான் இந்த பாடி. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் போய் தண்ணி முன்னாடி போய் ஒரு ஏரி கரையில போய் நான் நிக்கிறேன், என்னுடைய பிரதிபிம்பம் உண்டாகுது. என்ன மாதிரியே ஒருத்தன் ஏரி தண்ணியில தெரியறான்.
அப்ப அந்த ஏரியில என்ன மாதிரியே ஒரு உருவம் தெரிவதற்கு எது காரணம்? அந்த நீர்நிலை தான் காரணம். அந்த நீர் இருப்பதினால் என்னுடைய உருவம் பிரதிபிம்பித்து காணப்படுகிறது. அந்த நீர் இல்லாவிட்டால் அங்கு என்னுடைய பிரதிபிம்ப தோற்றம் இருக்காது. அப்ப எனக்கு வேறாக இன்னொன்று அங்கு படைக்கப்படுவது எப்படி சாத்தியம்? அந்த நீர்நிலை இருப்பதினால எனக்கு வேறாக இன்னொன்று உருவாக்கப்பட்டு இருப்பது போல தோன்றுகிறது அல்லவா? அப்ப அது எந்த நிலையில் உண்டாக்கப்பட்டது அப்படி நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கோம். ஏன்னா இங்க படைப்பதற்கு முன்னாடி வெறும் அந்த அறிவு, ஆத்மா, பிரம்மம், புருஷன் மட்டும்தான் இருந்தது. அது பஞ்சபூதங்களை கொண்டு இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அந்த சிருஷ்டியில இங்க உடல்கள் உண்டாக்கப்பட்டது. அந்த உடல்கள் ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாம் உங்களுக்கு பேசிக்கா சொல்லி புரிய வச்சுக்கிட்டே வரும்போது நீங்க இத்தனை இருக்குன்னு தான் நீங்க நினைச்சுக்கிட்டே பாடமெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தீங்க. ஆனா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல நீங்க அதெல்லாம் இல்லை என்று சொல்லும் போது உங்களால ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா அது பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் உருவாக்கப்பட்டால் தான் இருக்கும், இல்லைன்னா இல்லவே இல்லை அப்படிங்கிறதுனால இங்க மனசும் உடலும் இங்க உண்டாகி இருப்பதனால இந்த உலகம் இருக்கிறது. இந்த உடலும் மனசும் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப அந்த அறிவு தன்னை வெளிப்படுத்தி பிரகாசிக்கின்ற ஊடகத்தை கொண்டு இந்த உடலையும் மனதையும் கொண்டு அறிபவனாக இந்த உலகத்தை பார்க்குது. அறியப்படும் பொருட்களாக இந்த உலகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அப்ப அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். இப்ப நான் பேனா அப்படின்னு அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் சொல்லும் போது அது உடனே உள்வாங்குகின்ற ஒரு அறிவு அது இடத்துல சுய அறிவு இருக்கிறதுனால இது பேனான்னு உள்வாங்கிக்குச்சு, பென்சில்னு உள்வாங்கிக்குச்சு. அப்படி உள்வாங்கினதெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி அதுவே பார்த்து இது பேனா இது பென்சில்னு சொல்லுது சரியா. அப்ப எப்படி அதுக்கு தெரிஞ்சது இது பேனா பென்சில்ட்டு? ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தை எடுத்துக்கொண்டு திருப்பி அது வெளிப்படுத்தி பிரகாசித்து பார்க்கிறது. அப்ப அப்படிதான் இந்த ஊடகம் இங்க பயன்பாட்டில் இருக்கு. அப்படிதான் இப்ப நான் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுனால என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்குது. அப்ப நான் உண்மையிலேயே இருப்பது நான் மட்டும்தான், எனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படின்னு நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டா கண்ணாடிங்கிற ஒரு விஷயம் படைக்கப்படவே இல்லை இல்லையா? கண்ணாடி இருந்தா தானே நான் இருக்கிறேன்னு இன்னொரு உருவம் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன புரிய வைக்க பாக்குதுன்னா உலகம் என்ற ஒன்று படைக்கப்படவே இல்லைன்னு சொல்லிடுது. இது எத்தனை பேரால ஏத்துக்க முடியும்? நிறைய பேரால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் இருப்பதாகவும் இந்த உலகத்துல பிரச்சனை சிக்கிக்கிட்டு இருக்கிறதாகவும் இப்ப நான் முக்தி அடைய போறேன்னு ஒரு கூட்டமோ நான் பந்தத்துல இருக்கிறேன்னு ஒரு கூட்டமோ எப்படி எப்படியோ எல்லாரும் எல்லா காரியங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா காரியமும் எல்லாரும் செய்து கொண்டிருப்பது என்னன்னா எல்லாம் அவரவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் செய்து கொண்டிருக்கிற செயல் விளைவுகள் தான் இங்க பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி செயல் விளைவுகள்ல யார் ஒருவன் சீரிய முயற்சியால தன்னை உணர்ந்து கொள்கிறான் அப்படின்னு பார்த்தா இது மாதிரி பாடங்களுக்குள்ள உண்மையை உணர்ந்தவனுக்கு இங்கு அறியப்படுபவைகள் ஒன்றும் கிடையாது, அறிபவனும் கிடையாது, இருப்பது அறிவு மட்டுமே. அதுவே பிரம்மம், அதுவே சத்தியம். இந்த உலகம் என்பது மித்தியா. அப்ப பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா அப்படிங்கிறது ஆழமா புரியும் அப்படிங்கறது இந்த ரிபுகீதை இங்க ஆழமா நமக்கு உணர்த்துது. அப்புறம் மீண்டும் இன்னும் ஆழமா பேசுறாரு. ஏன்னா மைண்ட பத்தி நிறைய ரிபு முனிவர் சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது 14வது பாயிண்டா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நான் கற்பனை நிறைந்தவன் கிடையாது, ஆனால் அந்த கற்பனைகள் எல்லாம் என்னுள் தோன்றுகிறது. அது எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னா இந்த உலகம், உடல், காலம், இடம் எல்லாம் என்னை சுற்றி இருப்பது போல தெரிகிறது, ஆனால் உண்மையில் அவைகள் எல்லாம் என்னுள் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய புரிய வைக்கிறார். ஏன்னா இதுக்குதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் கொடுத்தேன். அதாவது இப்ப நான் இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறது, நான் இருப்பதினால்தான் சூரியன் இருக்கிறது, நான் இருப்பதினால்தான் சந்திரன் இருக்கிறது நம்ம சொல்லும் போது நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல. அது எப்படிங்க நான் இருக்கிறதுனால சூரியன் இருக்குன்னு சொல்றீங்க, இப்ப நான் இறந்து போயிட்டா சூரியன் இல்லாம போயிடுவானா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அது என்னன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் இல்லாம போயிட்டானா இல்லையா? அவன் இறந்து போயிட்டதுனால அவனுக்கு சூரியன் இல்லாம போயிட்டான், அவன் இறந்து போயிட்டதுனால அவனுக்கு உலகம் இல்லாம போயிடுது. அப்ப அவன் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கு. அதை நம்ம எப்படி புரிய வைக்கிறோம்? நீ இறக்குற வரைக்கும் போக வேண்டாம், நீ உறக்கத்தையே அது உதாரணமா எடுத்துக்கோ. மரணம்ங்கிறது அப்புறம், நீ வாழும் போதே தூக்கம்னு ஒண்ணு உனக்கு நடக்குதுல்ல, அனுதின அனுபவமா. அப்ப நீ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது ஏன் உனக்கு உலகம் இல்லை? நீ யாரு? நீ இந்தியனா இஸ்லாமியனா? நீ ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்ப நிறைய பேரால அந்த தூக்கத்துல சொல்ல முடியல, ஆழ்ந்த உறக்கத்துல சொல்ல முடியல. ஏன் அப்ப சொல்ல முடியல? அந்த ஆழ்ந்த உறக்கம் என்ற நிலையில அங்க மனம் இல்லை. அப்ப மனம் இருப்பதினால் அந்த மனதில் ஏற்பட்ட கற்பனைகளால் இந்த உலகம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த இருப்பு என்னுடைய இருப்பினால் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ரிபு முனிவர் சுட்டி காட்டுறாரு.
ஏன்னா நான் எப்படிப்பட்டவன்? நான் அறிவு. அப்ப என்னுடைய அறிவு பிரகாசத்தினால் அது இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் இங்கு எல்லாமே என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளால் நான் பாதிப்பு அடைய போவது இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை அவர் புரிய வச்சுட்டாரு. நாமளும் அதுக்கான ஓமானங்கள் நிறைய கொடுத்துட்டோம். அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்? வெள்ளை திரைப்படத்துல ஒரு நயகரா நீர்வீழ்ச்சி அப்படியே ஓடுதுன்னா உடனே ஸ்கிரீன் நனையிறது கிடையாது. அப்புறம் அந்த வெள்ளை திரையில ஒரு குண்டு வெடிச்சு அப்படியே பிளாஸ்ட் ஆகி அப்படியே பத்திக்கிட்டு எரியும் போது அந்த ஸ்கிரீன் பத்திக்கிறது கிடையாது. ஆனா அந்த ஸ்கிரீன்ல தான் அதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த ஸ்கிரீன் அதனால பாதிப்பது இல்லை. ஏன்னா அது ஒரு தோற்ற பிம்பம், ஒரு தோற்ற மாயை. ஆனா உருப்பது உண்மையிலேயே ஸ்கிரீன் மட்டும்தான். அது மாதிரி ஆத்மா மட்டும்தான் இருக்குது. ஆத்மாவின் மீது இந்த உலகம் என்ற விவகாரங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விவகாரத்துக்குள்ள ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது, ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இங்க நல்லதும் கெட்டதும் தோற்ற மாயை. உண்மையிலே இங்க நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. இங்கு பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படி? மனம் உருவாக்கி கொண்டது, மனம் கற்பனை செய்து கொண்டது. அப்ப இந்த கற்பனை எல்லாம் என்னுள் தோன்றுகிறது, என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது. நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது. ஏனென்றால் நான் என்னை தனித்துவமான உடல் மனம் என்று அபிமானிக்கும் போது எனக்கு வேறாக இந்த உலகம் இருப்பது போல, இந்த பிரபஞ்சம் இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் என்னை விசாரித்து விவேகத்தினால் நான் விழித்து கொண்ட பிறகு இங்க என்னுடைய இருப்பினால் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது அப்படின்னு எப்படி புரியும்? அது விவேகம் வந்தா தானே புரியும். அந்த விவேகத்துக்கு தான் இங்க மனித பரிணாமம். அப்ப இங்க மனிதன் என்ற உயர் பரிமாண அனுபவத்துக்கு வந்து விட்டா இங்கு உலகம், உடல், காலம், தேசம் எல்லாம் என்னை சுற்றி இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் இவைகள் எல்லாம் என்னுள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை ரிபுகீதை பர்ஃபெக்டா உடைச்சு சொல்லுது. 15வது பாயிண்டா ரிபுகீதை என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுள் வேறுபாடுகளும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நான் தூய அறிவு ஆத்மா. அப்படி இருக்கிற என்னிடத்துல எந்த வேற்றுமைகளும் கிடையாது, வேறுபாடுகளும் கிடையாது. அதை எப்படி புரிய வைக்குது? இங்கு உயர்வு, தாழ்வு, நல்லது, கெட்டது, தூரமா இருக்கு, பக்கமா இருக்கு அப்படின்னு எப்படிப்பட்ட இருமைகள் வேணா இருக்கட்டுமே, அது எல்லாமே மனதினால் உண்டாக்கப்பட்ட பிரிவினைகள். ஆனால் சுத்த ஆத்மாவிடத்திலே, தூய அறிவினிடத்திலே இந்த பிரிவினைகள் கிடையாது. ஏன் அந்த பிரிவினைகள் கிடையாது? இப்ப அதுதான் நான் உங்களுக்கு புரிய வச்சேன். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, இப்ப சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இடத்துல போய் நீங்க இதை பேனா அப்படின்னு காட்டினாலும் அந்த குழந்தை அதை பேனாங்கிறத பதிவு பண்ணிக்குது. இதை பென்சில் அப்படின்னு காட்டினாலும் அதை பென்சில்னு பதிவு பண்ணிக்குதா? இது ரெண்டும் புரியுதா உங்களுக்கு? பேனான்னாலும் அந்த குழந்தை அதை பேனான்னு ஏத்துக்கும், பென்சில்னா அதை பென்சில் ஏத்துக்கும், மாத்தி ஏத்துக்காது. அதை அப்படிதான் பதிவு பண்ணிக்கும். இப்ப இனிமேல் அந்த குழந்தைகிட்ட போய் பென்சில் எதுடா கண்ணான்னு கேட்டா பென்சிலை கரெக்டா காட்டி இதான்ப்பா பென்சில் சொல்லும், மாத்தி சொல்லாது. அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? பாவம் புண்ணியம் அப்படின்னு ஒரு விஷயத்த குழந்தைகிட்ட திணிக்கிறோம். இது பாவம், இது புண்ணியம் அப்படின்ட்டு. அப்ப குழந்தைக்குள்ள பதிவாயிடுது, இப்படி எல்லாம் செஞ்சா இது பாவம், இப்படி எல்லாம் செஞ்சா இது புண்ணியம் அப்படிங்கிற அந்த செயல் விளைவுகளை நம்ம பிரிச்சு காட்டுறதுனால, அந்த பதிவு அதன் இடத்துல போய் பதிகிறதுனால அது மனதின் பிரிவுகள் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அது மாதிரிதான் இங்க நல்லது கெட்டது, இந்த செயல் நல்லது, இந்த செயல் கெட்டது அப்படின்னு மனசு தீர்மானிக்குது. அப்ப அதனால ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? இது நல்ல செயல்கள், இது கெட்ட செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் யதார்த்தமா ஒரு கேள்வி நம்ம யோசிச்சு பாருங்க. நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன், திருப்பி ஞாபகப்படுத்துறேன். இப்ப அது நமக்கு புரியுற மாதிரியே ஞாபகப்படுத்துறேன். இப்ப நிறைய பேருக்கு டீ காஃபி குடிக்கிறது நல்ல பழக்கம், நிறைய பேருக்கு மது குடிக்கிறது கெட்ட பழக்கம். அப்ப இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க? மது அருந்துவது கெட்ட பழக்கம், டீ காஃபி குடிக்கிறது நல்ல பழக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு விதமான மனிதர்கள் இடத்துல நீங்க மது அருந்தவங்க கிட்ட போய் எங்க டீ காஃபி குடிக்கிறதாங்க நல்லது, மது அருந்துவது கெட்டது அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? இல்லைங்க, மது அருந்துவது தான் நல்லது, ஏன்னா அது பாடி கொஞ்சம் ஹீட் பண்ணும். நீங்க அண்டார்டிகா இந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள்லாம் நாங்க அதுதான் குடிச்சு உடம்பு ஹீட் பண்ணிக்கிறோம், அதை அளவா குடிச்சா எந்த தொந்தரவும் இல்லை, மருந்து மாதிரி எடுக்கணும், நீங்க அதை மொடா குடியா குடிச்சீங்கன்னா தான் அந்த போதைக்கு நீங்க அடிமையாடுவீங்க. ஸோ ஜஸ்ட் அதை ஒரு பெக் எடுத்துக்கிட்டு நம்ம உடம்ப சூடு பண்ணிக்கிட்டு நம்ம யதார்த்தமா வாழலாம், அது கெட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு மது குடிக்கிறவங்க உங்களை சமாதானமா 4 வார்த்தை பேசும்போது உங்களுக்கு சரியும் அப்படின்னு தோணுது. அதுவே டீ சாப்பிட்றவங்க கிட்ட போய் நீங்க டீ குடிக்கிறது கெட்டது அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவன் என்ன சொல்லுவான்? எங்க டீ காஃபி எல்லாம் கெட்டதுங்களா? அது என்னங்க, பசு மாட்டினுடைய பால் தானே, அதை வச்சுதான் நாங்க டீ குடிக்கிறோம், அது என்ன கெட்டதாயிட போகுது, அதனால ஒரு தப்பும் கிடையாது, அது கொஞ்சம் சுறுசுறுப்பை கொடுக்குது, நான் சோம்பலா படுத்துட்டு இருந்தா ஒரு டம்ளர் டீ குடிச்ச உடனே எனக்கு சுறுசுறுப்பு வந்துருது அப்படின்னு நாம சமாதானப்படுத்தும் போது அதுவும் சரியா தான் இருக்குது. அப்ப இங்க பாருங்களேன், ஒண்ணு நல்லது ஒண்ணு கெட்டது அப்படிங்கறத எது முடிவு பண்ணுது? மனசு முடிவு பண்ணுது. அவரவர்களுக்கு சாதகமானதை சாதிக்க பார்க்குது.
அப்ப இங்க உண்மையிலேயே எது நல்லது எது கெட்டது யாருக்குமே தெரியாது. அவரவர்களுக்கு சரியானதை அவங்க நல்லதா பாக்குறாங்க, அவரவர்களுக்கு சரியில்லாததை கெட்டதா பாக்குறாங்க. அப்ப இங்க கெட்டது நல்லது அப்படிங்கிறத எந்த ஆங்கிள் பார்க்கலாம்? ஒரு திருடன் கிட்ட போய் கேளுங்க, எங்க திருடுறது நல்லதா கெட்டதா? யார் சொன்னா திருடுறது நல்லதுங்க? நான் இருக்கிறவங்க கிட்ட தானே போய் திருடுறேன், நான் ஏழை கிட்ட போய் எடுக்க மாட்டேன். ஏன்னா அவன்கிட்ட உண்மையில எதுவுமே இல்லை. ஆனா இருக்கிறவன் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் நிறைய அனுபவிக்கிறான். அவங்ககிட்ட இருந்து கொஞ்சோண்டு நான் எடுத்துக்கிறதுனால என்ன ஆயிட போகுது, அதனால நான் போய் அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு திருடன் திருடுவதை நியாயப்படுத்தி பேசுவான். அவனுடைய கண்ணோட்டத்துல திருடுவது நியாயம், திருடுவது நல்ல செயல். போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்டா திருடுறது தப்பு, சட்டம் ஒழுங்கு இருக்கு, நீங்க திருடக்கூடாது, திருடினால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? சட்டம் திட்டம் எல்லாமே மனம் உருவாக்கி கொண்டது. இங்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக உருவாக்கி கொண்ட வாழ்வியல் நெறிமுறைகளில் இவைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் ரிபுகீதை டெப்தா பேசுது. இந்த ரிபுகீதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ரிபுகீதை இன்டெப்தா பேசுது. இங்கு வேறுபாடுகளே இல்லை அப்படிங்குது. ஏனென்றால் இங்கு உயர்வு தாழ்வு, நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், தூரம் பக்கம் எல்லாம் மனதின் பிரிவுகள், எல்லாம் மனதின் இருமைகள். ஏனென்றால் சுத்த அறிவாகிய ஆத்மாவிடத்திலே இந்த பிரிவுகள் கிடையவே கிடையாது. அப்ப இதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அதான் சொல்றேன். அந்த குழந்தைகிட்ட போய் இது டீ கண்ணா, இது மது கண்ணா அப்படின்னு நீங்க குழந்தைகிட்ட சொல்லுங்களேன். அந்த குழந்தை ரெண்டையுமே சமமா தான் பார்க்கும். இது டீ, இது மது. அப்ப ரெண்டையும் அந்த குழந்தை சமமா பாக்குது. அப்புறம் நீங்க அந்த குழந்தைக்கு சொல்றீங்க, இது குடிச்சா நல்லது கண்ணா, இதை குடிச்சா கெட்டது கண்ணா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த குழந்தை அப்படிதான் அதை பதிவு பண்ணும். ஓ, டீ குடிச்சா நல்லது போல் இருக்கு, மது குடிச்சா கெட்டது போல் இருக்கு அப்படின்னு மனசுல பதிவு பண்ணும். ஆனா அந்த நல்லது கெட்டதுங்கிறது நீங்க தெரிஞ்சு விட்ட கண்ணோட்டத்துல நீங்க இந்தியாவுல டீ குடிப்பது நல்லது, மது அருந்துவது கெட்டதுன்னு சொல்றீங்க. அண்டார்டிகா போன்ற குளிர் பிரதேசங்கள்ல மது அருந்துவது நல்லது கண்ணா, நீ ஒரு பெக்கு அடி அப்படின்னு அவங்க அப்பா பெக்கு ஊத்தி குழந்தைக்கே கொடுப்பாரு. அந்த குழந்தை குடிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு அது நல்லதுன்னு தெரியுதா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவரவர் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அங்கு சரி தவறு என்பதை தீர்மானிக்குது. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்றேன். அப்ப இங்க நாம் தான் இதை உண்டாக்குறோம். இது நல்லது, இது கெட்டது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சரி, இது தவறு அப்படிங்கிறது எல்லாம் மனதினால் உண்டாக்கப்பட்ட இருமைகள். ஆனால் சுத்த ஆத்மாவினிடத்திலே, தூய அறிவினிடத்திலே இந்த பேதமைகள் கிடையாது என்பதை ரிபுகீதை ஆழமா சொல்லுது. அடுத்தது ரிபு முனிவர் மீண்டும் தன்னுடைய கருத்தை இங்க நிலைநாட்டுறார். அது 16வது கருத்தா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அது என்ன சொல்றார் அப்படின்னா, அனைத்தும் ஒன்றே. இது அத்வைத வேதாந்த கருத்தை முன்னிறுத்துறார் இங்க ரிபு முனிவர். ஏன்னா இங்க இரண்டாவது பொருள் ஒன்று கிடையவே கிடையாது. இரண்டாவது பொருளை தேடுவது அறியாமை. ஏனென்றால் நான் எதை தேடுகின்றேனோ அந்த தேடும் பொருள் நானே. அப்ப நீங்க தேடுவது கடவுளா பேயா? நீங்க கடவுளை தேடினாலும் அந்த தேடும் பொருள் நீங்க தான். பேய தேடுறீங்களா? அந்த தேடும் பொருள் நீங்க தான். அப்ப நீங்க பேயா இருந்து பேய தேடுனீங்கன்னா அது கடைசியில நீங்க தான் அந்த பேயின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கடவுளா இருந்து கடவுளை தேடினீங்கன்னா அது கடைசியில நீங்க தான் உங்களுக்கு புரியும். அப்ப இங்க பேயும் கடவுளும் யாருங்க? உங்க மனசுதான். உங்க மனசே தான் இங்க பேய், உங்க மனசே தான் கடவுள். அப்ப நீங்க கடவுள் தன்மைக்கு போவதும் பேய் தன்மைக்கு போவதும் நீங்க மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை பொறுத்து. நீங்க சாத்தானாக வாழ்வதும் நீங்க தேவதையாக வாழ்வதும் எதன் அடிப்படையில? மனதில் ஏற்றிக்கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில. அதைத்தான் இங்க ஆழமா அறிவுறுத்துறார் ரிபு முனிவர், ஆழமா அறிவுறுத்துறார். ஏன்னா இங்க அத்வைதம், அதாவது இருமைகள் இல்லாத நிலையை பேசுறார். இரண்டாவது பொருள் கிடையவே கிடையாது. இரண்டாவது ஒரு பொருளை தேடுவது அறியாமை. ஏனென்றால் இருப்பது ஒன்றே, அது இருப்பு மட்டுமே. அதுவே அறிவு, அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் அப்படின்னு ஒரு ஆழமான உண்மையை நீங்க புரிய வைக்கிறார். அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இங்க நீங்க இன்னொரு பொருளை தேடி அடைவதற்கு எதுவுமே இல்லை. என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறதுன்னு புரிஞ்சு போயிட்ட பிறகு இங்க எதை நீங்க உயர்த்துவது, எதை நீங்க தாழ்த்துவது, எதை நீங்க பாராட்டுவது, எதை நீங்க தூற்றுவது, ஒன்றுமே கிடையாது. சும்மா இருப்பது சுகம். அப்ப நீங்க அமைதியா அதை வேடிக்கை பாருங்க, சாட்சியா பார்த்துட்டு இருங்க, அவ்வளவுதான். நீங்க வந்த வேலை முடிஞ்சிடும். அப்ப இதைதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இல்லைன்னா மனசு என்ன பண்ணும்னா, நான் இதை சொன்னா இது இப்படி மாத்திடலாம், அதை சொன்னா அதை அப்படி மாத்திடலாம், அல்லது இப்படி செஞ்சா சிறப்பு, அப்படி செஞ்சா சிறப்பு அல்ல அப்படிங்கிறது எல்லாம் மனதனுடைய உரிமைகள். அதை நீங்க இங்க நல்லா உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அத்வைத வேதாந்தத்தை பேசுறாரு இங்க ரிபு முனிவர். அதனால இங்க அனைத்தும் ஒன்றே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அனைத்தும் ஒன்றே அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப திருப்பி நிறைய பேருக்கு இது புரியாம இருக்கும். மீண்டும் அதை புரிய வைக்கிறேன்.
இப்ப சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட போய் கண்ணா இது பேனா இது பென்சில் சொல்லும் போது அந்த குழந்தை வந்து அப்பா பேனாங்கிறத நான் இந்த மூலையில பதிவு பண்ணிக்கிட்டேன், பென்சிலுங்கிறத உங்க மூலையில இருந்து பதிவு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குமா? அல்லது அப்பா நீங்க பேனான்னு சொல்றத நான் என்னுடைய மனசுல பதிவு பண்ணிக்கிட்டேன், பென்சில் சொல்றத உங்க மனசுல பதிவு பண்ணிக்கலாமான்னு அந்த குழந்தை கேட்குமா? கேட்காது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த குழந்தை கிட்ட இருக்கிறது ஒரே மனசு ஒரே மூளை, அது கிட்ட இருக்கிற அது வச்சுக்கிட்டு தான் அது எது என்னன்னு தெரிஞ்சுக்குது இல்லையா? அப்ப ஒரு மூளை ஒரு மனசுதான் அந்த குழந்தைகிட்ட இருக்கு. அது வந்து தன்னை அந்த உடலாகவும் மனமாகவும் பாவிச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை உள்வாங்குது. அப்ப ஒரே மூளை கிட்ட ஒரே மனசு கிட்ட தான் இவ்வளவும் திணிக்கப்படுது. அப்ப இத்தனையும் ஒரே மூளை ஒரே மனசுல திணிக்கப்பட்டாலும் அது எல்லாம் அந்த ஒரே குழந்தை இடத்துல தானே இருக்கு. இப்படி புரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அறிவுன்னா புரியல, ஆத்மானா புரியல, அந்த உடலையே வச்சு ஓமானமா சொன்னா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்களேன். அந்த உடலையே ஓமானமா வச்சுக்கிட்டா அந்த குழந்தை என்ற ஒரு சின்ன குழந்தை கிட்ட போய் நீங்க என்ன வேணா காட்டி கொடுங்க, ஒரு பேனாவை காட்டி கொடுங்க, ஒரு பென்சிலை காட்டி கொடுங்க, சந்திரனை காட்டி கொடுங்க, சூரியனை காட்டி கொடுங்க, அல்லது கேலக்சியே காட்டி கொடுங்க, பிரம்மாண்ட பால்வெளி மண்டலம் இருக்குப்பா, அதுல இத்தனை கோள்கள் சுத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு நீங்க பெரிய சயின்ஸே பேசுங்க. ஆனா அவ்வளவு பெரிய சயின்ஸும் சாதாரண பென்சிலும் அந்த ஒரே குழந்தையின் இடத்துல தானே பதிவு செய்யப்படுது, வேற வேற குழந்தைகிட்ட பதிவு செய்யப்படல. அப்ப அந்த ஒரே குழந்தை இத்தனையும் உள்வாங்கும் போது அந்த ஒரே அறிவின் இடத்தில் தான் இத்தனையும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல வருது சாஸ்திரம். ஏன்னா இங்க ஒரே சுய அறிவு இருக்கு, அது நீதான், அந்த உன்னுடைய சுய அறிவில் தான் இது எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இருப்பது ஒன்றே, அதுவே அத்வைதம். இங்க இரண்டாவது ஒன்று கிடையவே கிடையாது. அப்ப இங்க இரண்டாவது ஒரு விஷயத்த இன்னொருத்த மூலமா சேகரிச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப எல்லாம் நானே. அப்ப என்னுடைய இருப்பினால் தான் நீங்க தாய் தந்தை இருக்கிறார்கள், என்னுடைய இருப்பினால் தான் நீங்க சூரிய சந்திரன்கள் இருக்கிறார்கள் என்பது இப்ப புரியும். ஏன்னா அந்த குழந்தைகிட்ட போய் நான் சொல்றேன், கண்ணா நான் தாண்டா அவங்க அப்பா. அம்மா சொல்றா, டே கண்ணா நான் தாண்டா அவங்க அம்மா. அப்ப அந்த குழந்தை பதிவு பண்ணுது, இவர் என்ன அப்பா இவர் என்ன அம்மா, கரெக்டா பதிவு பண்ணிக்குதா? அப்புறம் அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க, நீ தாண்டா ஹிந்து, இன்னொரு அப்பா சொல்றாரு நீ தாண்டா முஸ்லீம், அதை பதிவு பண்ணிக்குது. அப்ப இது மாதிரி குழந்தை என்ன பதிவு பண்ணுதோ அந்த பதிவின்படி அது வாழுது. அப்ப அதே குழந்தைக்கு அதான் நான் சொல்றேன், சின்ன குழந்தையில நீங்க காணாம போயிட்டீங்க, உங்களை எடுத்து ஒரு முஸ்லீம் வளர்த்துறாருன்னா நீங்க எந்த ஜாதியில பிறந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க முஸ்லீம் குழந்தையா மாற போறீங்க, நீங்க முஸ்லீமா தான் இருக்க போறீங்க. அப்ப அது எப்படிங்க ஏத்துக்கிட்டீங்க? அப்போ உங்க மனசுல நீங்க முஸ்லீம்ங்கிறது திணிக்கப்பட்டிருக்கு, அப்ப நீங்க முஸ்லீமா மாறிட்டீங்க. இப்படித்தானே எல்லாமே கொடுக்கப்படுது. அப்ப எல்லாமே உங்களிடத்துல ஏற்றி வைக்கப்படுகிறது. அப்ப ஏற்றி வைக்கப்படுவதெல்லாம் உங்களுடைய சுய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்படுகிறது. அப்ப இருப்பது நான் மட்டுமே, என்னுடைய இருப்பினால் இங்கு எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற உயரிய உண்மையை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரிபு முனிவர் பேசுகிறார். அப்படிங்கிறத நான் இங்க உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன். அடுத்து 17வது விஷயமா என்ன சொல்றாருன்னா, நான் எங்கும் நிறைந்தவன். ஏன்னா அப்படிப்பட்ட ஆத்மா எங்கும் நிறைந்தவன் எப்படி சொல்றாருங்க? அகம் புறம் மேல் கீழ் அப்படிங்கிற எந்த எல்லைகளும் எனக்கு கிடையாது. ஏன்னா இங்க உள்ளே வெளியே மேலே கீழே அப்படிங்கிற திசைகளும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் இருப்பது நான் மட்டுமே. அப்படி தோன்றுவதெல்லாம் மனதின் கற்பனை, தோற்ற மாயை. உண்மையில் நான் எல்லையில்லாத பரிபூரணம் அப்படின்னு இங்க வந்து ஆத்மாவை நிரூபிக்கிறார், தன்னுடைய சுயத்தை நிரூபிக்கிறார். அப்ப நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் திருப்பியும் அதே தான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து இப்போ நீங்க என்ன விஷயத்த கொடுத்தாலும் அது எல்லாம் அந்த குழந்தையினுடைய சுய அறிவுல தான் போய் பதிவாகும் போது உள்ள ஒண்ணு இருக்கு வெளியே ஒண்ணு இருக்குன்னு சொல்றதும் நாம உருவாக்குற விஷயத்தை வச்சுதான் அந்த குழந்தை உள்ளே வெளியேங்கிற முடிவுக்கே வருது. அதை நம்ம சொல்லாவிட்டால் அந்த உள்ளே வெளியேங்கிற விஷயம் குழந்தைக்கு தெரிய போறதே இல்லை, கீழே மேலங்கிற விஷயம் தெரிய போறதே இல்லை. அப்ப இங்க கீழே மேல உள்ளே வெளியே அப்படிங்கறதெல்லாம் யார் உருவாக்குறோம்? நாம தான் உருவாக்குறோம். அதை நம்ம உருவாக்கி குழந்தைகளுக்கு வந்து அந்த பேதமையை உண்டு பண்ணி, இங்க உனக்குள்ள ஒண்ணு கடவுள் இருக்கார், உனக்கு வெளியே ஒரு கடவுள் இருக்கார், அப்புறம் உனக்கு உள்ள இப்படி உயிர் இருக்கு, உனக்கு வெளியே இந்த உயிர் இருக்கு, அப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி சொல்லி மக்களை வந்து குழப்பி விட்டு அரகுர அறிவை கொடுத்து அவன் அஜ்ஞானியாவே மாத்தி வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி மனோபாவங்கள், நமக்கும் அதை பத்தி முழுமையான அறிவு கிடையாது, மற்ற அத்தியாத்ம ஞானத்தை மகரிஷிகள் சொல்றதை கேட்கிற பொறுமையும் கிடையாது. ஆனா நம்ம மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு நம்மை சார்ந்தவர்களையும் மனம் போன போக்குல வாழ வைக்கிறோம். அப்ப தவறான பதிவுகளை நம்ம பதிய வைக்கிறோம். அப்ப அவர்கள் அப்படித்தானே வாழ்வார்கள். அப்ப இது எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்றி வைக்கிறீங்க? பேய் இருக்குன்னு ஏற்றி வச்சா பேய் இருக்குதா நம்புவான், சாத்தான் இருக்குன்னு ஏற்றி வச்சீங்கன்னா சாத்தான் இருக்கிறதா நம்புவான். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி, ஒருத்தன் கல் எடுத்து போட்டா ஊரே கல் எடுத்து போடும்,
ஒரு ஆடு எப்படி குறுக்குல ஓடினா எல்லா ஆடும் குறுக்குல போய் செத்து போகுது. இப்போ ரோட்ல எல்லாம் வந்து ஆடு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறவன் வந்து ஓரமா ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு ஆடு குறுக்குல போடும், அதை பார்த்து எல்லா ஆடும் குறுக்குல ஓடும். அப்ப பஸ்காரன் வேகமா வந்தான்னா ஏகப்பட்ட ஆடு அடிச்சு போட்டுறான். இது அடிக்கடி இந்த ரோட்ல நடக்கும். அப்ப அத்தனை ஆடுகள் ஏன் செத்துச்சுன்னா, ஒரு ஆடு போறதுனால அந்த பார்த்து இன்னும் 10 ஆடுங்க பின்னாடி போய் எல்லாம் அடிபட்டுருது. ஏன்னா அதுக்கு அறிவு கம்மி. அது மாதிரி மனிதன் என்ன பண்றான், ஒருத்தன் பண்ற தப்ப பார்த்து இவனும் அதை உண்மையை நம்புறான், அதே தப்ப இவனும் செய்யறான். அப்ப இந்த இடத்துல நம்ம அவனை எப்படி பார்க்கணும், பகுத்தறிவு இல்லாதவனை தானே பார்க்கிறோம். மிருகம் மாதிரி தான் அவன் இருக்கிறான், ஆனா பார்ப்பதற்கு மனித வடிவில் இருக்கிறான். அப்ப அதற்கு யார் பொறுப்பு? அவரவர்கள் தான் பொறுப்பு. அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தான் பொறுப்பு. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்வதற்கு தான் இங்க ஞானம் தேவைப்படுது. அதை ரிபு முனிவர் இங்க சுட்டி காட்டுகிறார். அதனால நான் எங்கும் நிறைந்தவன்கிறது எந்த அடிப்படையில சொல்றார்? அந்த எல்லையில்லாத அறிவு எதுல இல்லைங்க. இப்ப அந்த குழந்தைகிட்ட போய் பென்சில் சொன்ன உடனே அது பென்சிலை பார்க்கும். இந்த உலகத்துல எத்தனை பென்சில் இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய அறிவுல அது பென்சில் மட்டும்தான். கோடானு கோடி பென்சில் நீங்க அந்த குழந்தை முன்னாடி காட்டினாலும் அந்த குழந்தைக்கு அது பென்சில் தான், என்றைக்கும் மாறாது. அது பக்கத்து வீட்டுக்கார பையன் வச்சிருந்தாலும் அது பென்சில் தான் சொல்லும், ஏத்து வீட்டுக்காரன் பையன் வச்சிருந்தாலும் அது பென்சில் தான் சொல்லும், வீட்டுக்கு மேல் மொட்டை மாடி குடியிருக்கிற பசங்க வீட்டுல வச்சிருந்தாலும் பென்சில் தான் சொல்லும், அது பேனான்னு சொல்லாது. அப்ப எங்கும் நிறைந்தவன் நான் அப்படின்னா எப்படி இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்? என்னிடத்தில் ஒரு விஷயம் ஏற்றி வைக்கப்பட்டு விட்டது, இது பென்சில் என்று ஏற்றி வைக்கப்பட்டு விட்டது. அது எங்கிருந்தாலும் அது பென்சில் தான். அது மேல இருக்குங்கிறதுனால அதை பேனான்னு சொல்ல மாட்டேன், கீழே இருக்குங்கிறதுனால அதை புத்தகம் சொல்ல மாட்டேன், பக்கத்து வீட்டுல இருக்குங்கிறதுனால அதை வந்து சைக்கிள்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னிடத்தில் அது பென்சிலாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் அது பென்சில் தான் சொல்லுவேன். அப்படித்தான் இங்க ஆத்மா எங்கும் இருக்கிறது. அப்ப இங்க எல்லாம் ஆத்மா, சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அதே அறிவின் மீது இவைகள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னுடைய சுய அறிவிலே உலகமே பிரகாசிக்குதுங்கும் போது இந்த உலகத்துல பிரிச்சு பார்ப்பதற்கு என்ன இருக்கு? நான் இருப்பதினால் இவைகள் எல்லாம் இருக்கிறது. பேனானாலும் என்னுடைய மனசுல மூளையில தான் பதிவாயிருக்கு, பென்சில்னாலும் என்னுடைய மனசுல மூளையில தான் பதிவாயிருக்கு, கேலக்சினாலும் என்னுடைய மனசு மூளையில தான் பதிவாயிருக்கு. நீங்க பென்சில் பேனா தான் உன்னுடைய மூளையில பதிவாயிருக்கு, கேலக்சி உன்னுடைய மூளையில பதிவாலன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே எனக்குள் தான் இருக்கிறது, ஏனென்றால் நான் தான் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப கேலக்சியே என்னிடத்தில் இருக்கின்ற பொழுது அதில் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் என்னுடையது, எனக்கு வேறாக இல்லை. அப்போ நான் எங்கும் நிறைந்தவன். இப்ப புரியும் நினைக்கிறேன். ஏன்னா எங்கும் நிறைந்தவன் அப்படிங்கிறத நீங்க தனி உடலையோ மனதையோ வச்சு அபிமானிச்சா நீங்க எப்படி எங்கும் நிறைந்தவனாக இருக்க முடியும்? முடியாது. நீங்க உங்களை தூய அறிவுன்னு நினைச்சா மட்டும்தான் நீங்க எங்கும் நிறைந்தவனாக இருக்க முடியும். அப்ப நீங்க உங்களுடைய உண்மை தன்மையை, உங்களுடைய சுயத்தை, உங்களுடைய சொரூபத்தை அனுபவமாக்குங்கள் என்று ரிபு முனிவர் சொல்றார். அடுத்தது சொல்றார், சுத்த சைத்தன்யமே உண்மை, சுத்த சைத்தன்யமே சத்தியம் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த உடல் என்பது வந்து போகிறதப்பா, அது நேற்றைக்கு வந்தது, கொஞ்ச நாள் அப்படியே மாற்றம் அடைந்து கொண்டே வந்தது, எதிர்காலத்துல இல்லாம போயிடுது. அப்ப இது உண்மையா? வருகின்றது, மாறுகின்றது, மறைந்து போகின்றது. அப்ப தோன்றி மறைகின்ற உடல் நான் அல்ல. சரி, மனம் உண்மையா? மனம் எப்படி உண்மையா இருக்க முடியும்? மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாற்றமா இருக்கு உலகம். ஒருத்தனுக்கு வந்து விஷ்ணு தான் கடவுளுங்கிறான், அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் விஷ்ணு தான். இன்னொருத்தருக்கு சிவம் தான் கடவுளுங்கிறான், அவனை பொறுத்த வரைக்கும் சிவம் தான் கடவுளுங்கிறான். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ரெண்டு விதமான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கு. அப்ப இந்த முரண்பாடுகள் உள்ள ஒரு மனதை வைத்துக் கொண்டு அந்த மனம் சத்தியம் என்று சொல்ல முடியுமா? அந்த மனதில் எப்படி இருமைகள் இருக்குல்ல, ஒருத்தனுக்கு சிவம் பிடிச்சிருக்கு, ஒருத்தனுக்கு விஷ்ணு பிடிச்சிருக்குன்னா அப்ப சிவம் வேறு விஷ்ணு வேறுங்கிற இருமைகள் இருக்கின்ற மனம் எப்படி இறைவனாக முடியும்? ஆக முடியாது. ஆகவே மனம் இறைவன் அல்ல. அப்ப மனம் பிரம்மம் அல்ல, மனம் சைத்தன்யம் அல்ல. அப்ப உடல் சைத்தன்யமா? இல்லையே. அது வருகின்றது, மாறுகின்றது, மறைந்து விடுகிறது. அப்ப தோன்றி மறைகின்ற உடல் இறைவனாக முடியுமா? நிச்சயமாக இறைவனாக இருக்க முடியாது. அப்ப உடலும் இறைவன் அல்ல, மனமும் இறைவன் அல்ல. அப்ப இவைகள் எல்லாம் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் இறைவன். அப்ப அது எது? அதுதான் ஆத்மா, பிரம்மம், சைத்தன்யம், இருப்பு, சித்து அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அப்ப இங்க சைத்தன்யம், அந்த சித்து அப்படிங்கிறது அறிவு தான் நீங்க இறைவன். அப்ப அந்த அறிவின் மீது அனைத்தும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையில் நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன? நான் அந்த தூய அறிவு, ஆத்மா அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் முன்னிறுத்துது. அதைதான் இங்க ரிபு முனிவர் இதை சொல்ல வர்றார். அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் சொல்றார். அது என்ன அப்படின்னா 19வது பாயிண்டா, எது தோன்றுகிறதோ அது மாயை,
அவ்வாறு தோன்றி மறைவது நிஜம் அல்ல அப்படின்னு ஒரு ஆழமான கருத்தை முன்னிறுத்துறார். அப்ப நமக்கு இப்ப புரிஞ்சிடணும். ஏன்னா நான் சத்தியமான பொருள், நான் பிரம்மம். அப்ப அந்த நான் பிரம்மம், நான் சத்தியம்ங்கிறது எந்த அடிப்படையில? நான் அறிவு என்ற அடிப்படையில நான் சத்தியம், நான் பிரம்மம். ஆனா என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்கள் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே இருப்பது போல தெரிகிறது. ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மாற்றங்கள் எதன் மீது உருவாகிவிட்டது? மனதினால் உருவாகிவிட்டது. அப்ப இங்க தோன்றி மறைவது, அப்ப தோற்றமும் மறைதலும் இரண்டு விஷயங்களாக இருக்கிறது, வருவதும் போவதுமாக இருக்கிறது. அப்ப அதுக்கு பேர் என்னங்க? அதுதான் மாயை. அப்ப அது ஏன் அப்படி மாயை என்று நம்ம அங்க சொல்றோம்? தோன்றி மறைவதை ஏன் நம்ம ஏத்துக்குவது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதான் நான் உங்களுக்கு புரிய வச்சேன். இப்ப அந்த தூய அறிவின் மீது இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்னு நீங்க ஏத்திட்டீங்களா? இப்ப உங்க சுய அறிவுல இதெல்லாம் பதிவாயிடுச்சா? ஆனா இந்த சுய அறிவுல பதிவானதெல்லாம் எப்படி பதிவாச்சுங்க? அந்த அறிவின் அதிஷ்டானத்துல மனசுலதான் பதிவாச்சு. அறிவு கிட்ட பதிவாகவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த இடத்துல தப்பு பண்றீங்க அப்படின்னா, ஏதோ அறிவே அறிஞ்சுக்கிச்சுங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க அறிவு எதையுமே அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது சுயம். ஆனா அந்த அறிவின் அதிஷ்டானத்துல மனசு தான் இதெல்லாம் அறியுது. இது பேனா, இது பென்சில், இது கேலக்சின்னு மனசு தான் அறியுது. அப்ப அப்படிப்பட்ட மனசு கிட்ட தூக்கத்துல இந்த உலகம் விட்டு போகுது. அந்த குழந்தை தூங்கும் போது பேனாவை காணும், பென்சிலை காணும், கேலக்சியை காணும், அம்மாவை காணும், அப்பாவை காணும். அந்த குழந்தை தன்னையே தெரிஞ்சுக்காம தூங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தை தூங்கும் போது எல்லாமே காணாம போயிடுச்சு. பென்சிலும் காணும், பேனாவை காணும். ஆனா விழிச்சுக்கிட்ட பிறகுதான் என்னுடைய பென்சில் எங்கம்மா அப்படின்னு கேள்வி கேட்குது, என்னுடைய பேனா எங்கம்மான்னு கேள்வி கேட்குது. ஆனா தூங்கும் போது பென்சிலை பத்தியும் கவலைப்படுறது இல்ல, பேனாவை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மனசு இருந்தா தானே இந்த உலகம் இருக்கும். மனசு இருந்தா தானே பேனா, பென்சில் இருக்கும். மனசு இருந்தா தானே அப்பா அம்மா இருப்பாங்க. மனசு இருந்தா தானே கடவுள், பேய் இருக்கும். அப்ப மனசு இல்லைன்னா இங்க கடவுளும் இல்ல, பேயும் இல்ல, பேனாவும் இல்ல, பென்சிலும் இல்ல. அப்ப எது இருக்கு? அறிவு மட்டும்தான் இருக்கு. ஆனா அறிவின் இடத்தில் எதுவும் ஏற்றி வைக்கப்படவே இல்லை. ஏன்னா அறிவு தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாசமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிச்சத்திலே இவைகள் பிரகாசிக்கிறது. அப்ப அந்த அறிவினிடத்திலே எதுவுமே ஏற்றி வைக்கப்படாததுனால அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அதன் மீது எதுவும் ஏற்றப்படுவதும் இல்லை, இறக்கப்படுவதும் இல்லை. அப்ப அது தன்னில் தானா இருப்பதினால அதுதான் சத்தியம், அதுதான் நித்தியம், அதுதான் பிரம்மம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிட்டு வந்து போகின்ற விஷயங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடியவைகள். அது மனதின் மாயை, மனதின் கற்பனை, அது நிஜம் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை ரிபு முனிவர் இங்க முன்னிறுத்துறார். இன்னொரு 5 பாயிண்ட் இருக்க, முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப இன்னும் பிரீஃபா போகும். அந்த 5 பாயிண்ட் முடிச்சுட்டு இன்னும் உங்களுக்கு இன்டெப்தா கொண்டு போக போறேன். அடுத்த கிளாஸ்ல போலாம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அவ்வாறு என்னிடத்துல பிரதிபலிக்கின்ற பிரதிபலிப்புகள் எல்லாம் எண்ணில் அடங்காதவை அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. 20வது பாயிண்ட் ரிபு முனிவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடம் எதிர்பார்க்கின்ற அந்த பிரதிபலிப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கு என்னிடத்துல? இந்த உலகமா இருக்கு, நேரமா இருக்கு, காலமா இருக்கு. அப்ப ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் இருக்கு. இவைகள் எல்லாம் என்னுள் தோன்றி மறைகின்றவைகள். ஆனால் இதெல்லாம் வந்து வந்து போகுது. ஆனா நான் மட்டுமே நித்தியம், நான் மட்டுமே சத்தியம். அதுக்குதான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணம் சொல்றேன். அந்த வெள்ளை திரை தான் சத்தியம். ஆனா அந்த வெள்ளை திரையின் மீது தோன்றி மறைகின்ற தோற்றம் எல்லாம் மித்தியா. ஏன்னா அது வந்து வந்து போவோம். ஒரு கதாநாயகனோ கதாநாயகி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் வருது, அது உண்மையானா இல்ல, அந்த திரையின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. கதாநாயகனும் கதாநாயகன் டான்ஸ் ஆடும்போது ஒரு வில்ல அவங்க 2 பேரை கொல்ற மாதிரி சீன் வருது, அப்ப அது உண்மையானா இல்ல, அதுவும் அந்த திரையின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது நமக்கு புரியும் போது அந்த திரை மட்டும்தான் உண்மையில் இருக்கிறது, திரையில் தெரிகின்ற காட்சிகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய தோற்ற பிம்பங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க என்னுடைய அறிவு மட்டும்தாங்க சத்தியம், இந்த மனதில் தோன்றி மறைகின்ற இந்த உலகம் மித்தியா, இப்படி புரிஞ்சுக்க சொல்றாரு. திருப்பமுனிவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க என்னுடைய அறிவு தான்ப்பா நான், நான் சுயமாக அறிவு ஆத்மா, நான் மட்டுமே சத்தியம். ஆனால் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஊடகமாகிய மனதில் தோன்றி மறைகின்ற இந்த உலகம் மித்தியா, ஜெகத் மித்தியா அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை இங்க முன்னிறுத்துறார். இது 20வது பாயிண்ட். 21வது பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. இங்க அனுபவிக்கின்றவன் இல்லவே இல்லை, அனுபவம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு ஒரு அருமையான பாயிண்ட் சொல்றாரு. ஏன்னா இங்க ஒருத்தன் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னா அந்த அனுபவம் யாருக்குங்க? அது மனசுக்கு தான். இப்ப நீங்க ஒரு சுகத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த சுகம் யாருக்கு? மனசுக்கு.
நீங்க ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த அனுபவம் யாருக்கு? மனசுக்கு. ஆனா ஆத்மாவிடத்திலே சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. அப்ப அனுபவிக்கின்றேன் என்ற வேலையும் இல்லை. அப்ப ஆத்மாங்கிறது என்னன்னா அது அனைத்துக்கும் ஆதாரமான அனுபவம். அப்ப இங்க நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வு மனம் உருவாக்குகின்றது. அப்ப அனுபவம் என்பது ஒன்று மட்டும்தான் சத்தியமாக இருக்கின்றது. அப்ப இப்ப நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்வதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது? அந்த அனுபவம் தான் ஆதாரமாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்? இப்ப காலில் அடிபட்டுறது, வலி பயங்கரமா இருக்கு, வலிக்குதே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த அனுபவம் எதுக்கு? அந்த அனுபவம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி உங்க மனசுக்கு ஏற்படுது. அனுபவிக்கிறேன் அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா அந்த வலியை உணர்றது யாருங்க? அந்த வலி எதனால உங்களால உணரப்படுது? அந்த உயிர் இருக்கிறதுனால, அந்த உணர்வு இருக்கிறதுனால. அப்ப இங்க உணர்வு தான் சத்தியம். அந்த உணர்வு மட்டும்தான் அந்த அனுபவத்தை உருவாக்குறதுக்கு ஆதாரமா இருக்கு. ஆனா அனுபவிக்கின்ற விஷயம் உண்மையானா இல்லையே, அது வந்து போகின்றது. தற்காலிகமாக காலில் அடிபட்டதுனால அந்த வலி வருது, கால் வலி சரியான உடனே அந்த வலி போயிடுது. அப்ப வந்து போகின்ற வலி உண்மை கிடையாது. ஆனால் அந்த வலியை உணர்கின்ற உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் சத்தியம், அதுதான் பிரம்மம், அதுதான் நித்தியம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க ரிபுமுனிவர் முன்னிறுத்துறார். அதனாலதான் நான் திரிபுட்டியில உங்களுக்கு சொல்லும் போது அறிபவன் அறிவு, அறியப்படும் பொருள் அறிவு மட்டும்தான் இருக்கு. அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுபவைகள் அனுபவம் என்பதில் அனுபவம் மட்டும்தான் இருக்கு. காண்பான் காட்சி காணப்படுபவைகள் என்பதில காட்சி மட்டும்தான் இருக்கு. அப்ப எல்லாமே அந்த முக்கிய மூலமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தினிடத்திலே, அந்த இருப்பினிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சா போதும். அடுத்தது 22வது பாயிண்ட். இந்த ஞானம் என்பது சாதனையால் வருவதல்ல, இயல்பாக தெரிவது அப்படிங்கிறாரு. அதாவது சாதனை என்பது மனதின் சுத்திகரிப்பு, ஞானம் என்பது அதற்கு அப்பால் இருக்கிறது. அப்ப ஏற்கனவே இருக்கும் நிஜம் வெளிப்படுவது ஞானம் என்பதாக பார்க்கப்படுகிறது என்று இங்க சொல்றார். அதாவது இப்ப நான் ஞானம் அடைந்து விட்டேன், நான் ஞானியாகி விட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா, அவன் ஞானியாகி விட்டேன் என்பதற்காக அவன் படிக்கல, தன்னுடைய அஜ்ஞானத்தை நீக்குவதற்காக படிக்கிறான். இப்ப நீங்க உலகியல் கல்வி படிக்கும் போது நீங்க ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க படிக்கலாம், ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாஸ்டர் ஆயிட்டேன்னு சொல்றதுக்காக நீங்க படிக்கலாம். அது உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட அறிவு. ஆனா உங்களுடைய சுய அறிவுக்காக நீங்க படிக்க வேண்டியதில்லை. உங்கள் மீது தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்களை நீங்க இறக்கி வச்சாலே போதும், நீங்க ஞானி, நீங்க அந்த ஆத்மா, நீங்க அந்த அறிவு அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த அறிவு தூய்மையா இருக்கு, அதுல எந்த களங்கமும் ஒட்டவே இல்லை. அது ஒரு கண்ணாடி கல் போன்ற ஸ்படிகக்கல் போல இருக்கிறது. ஆனால் அதன் பக்கத்திலே செம்பருத்தி மலர் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அந்த செம்பருத்தி மலருடைய சிவந்த நிறம் அந்த கண்ணாடி கல்ல போய் ஏறிக்குதுங்கிறதுக்காக அந்த கண்ணாடி கல் சிவந்த நிறமா மாறிடுச்சான்னா இல்லையே. அந்த செம்பருத்தி மலர் அருகே வைக்கப்பட்டதுனால அந்த நிறம் சிவந்த நிறமாக காணப்படுகிறது அந்த கண்ணாடியில. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த கண்ணாடி கழுவிட்டா போயிடுமா சிவந்த நிறம்? அந்த கண்ணாடி தொடச்சிட்டா போயிடுமா சிவந்த நிறம்? நடக்காது. அப்ப என்னங்க பண்ணணும்? அருகே வைக்கப்பட்ட செம்பருத்தி மலரை தூக்கி தூரமா போட்டுட்டீங்கன்னா மீண்டும் அந்த கண்ணாடி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும், ஸ்படிகம் போன்று பிரகாசிக்கும். அது மாதிரி தூய அறிவாகிய ஆத்மாவிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இறக்கி வைத்து விட்டால் தன்னுடைய சுயம் பிரகாச அறிவாய் ஒளிரும், ஜொலிக்கும். அப்ப இதுதான் நாம் உங்களை செய்ய சொல்றோம். ஏன்னா மனமற்ற நிலை என்பது அஜ்ஞானத்தினால் ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்களை விட்டு விடுங்கள். நீங்களோ தூய அறிவு, நீங்களோ ஆத்மா, நீங்கள் தங்களுடைய சுயத்தில் நிற்க பாருங்கள் அப்படின்னு ரிபுமுனிவர் சொல்றார். அப்ப அதை இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க மோட்சம் பந்தம் அப்படிங்கறதெல்லாம் மனசுதாங்கிறாரு. 23வது பாயிண்ட்ல மனம் இருப்பதனால மோட்சம் இருக்கிறது. மனம் வெளியே ஓடினால் அது மாயை, மனம் நின்று விட்டால் அது பிரம்மத்துடைய தொடர்பு, அதுதான் இங்கு ஞானம் என்று சொல்றார். அப்ப இதை நீங்க இங்க புரிஞ்சுக்குங்க. அடுத்தது ரிபுகீதையினுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனதை ஒழித்து நிஜத்தை உணர்வது. இந்த மனமற்ற நிலையில் தான் அந்த அறிவு பிரகாசிக்கும். அது எப்படின்னா பலமுறை திரும்ப திரும்ப ரிபுமுனிவர் அதை வலியுறுத்துறார். மனம் உடல் உலகம் பற்றி ஒரே வரியை மீண்டும் மீண்டும் சொல்லி அந்த உணர்வை பிடிப்பதற்கு, அந்த அறிவை பிடிப்பதற்கு அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள் அகல்வதை ஒன்றே வழி அப்படிங்கிறத ஆழமா புரிய வைக்கிறார். அப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நேற்று கூட நான் அத்வைத வேதாந்த கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், இந்த புக்ல ஒரு தவறான பதிவு அவர் போடுறாரு, 12 மொழிகள் ஒரு அம்மா திடீர்னு தெரியாத மொழியை பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்ப இது மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்க கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன் பாத்தீங்களா. இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களால் திணிக்கப்படுகின்ற விஷயங்களை மனசு வாங்கி அதுல போய் மாட்டிக்கும். அப்புறம் அதுல ஆயிரம் சந்தேகங்களை கேட்கும், அப்புறம் அது உண்மை என்று நம்பும். ஆனா இங்க ரிபுமுனிவர் என்ன சொல்றாரு? இங்க எதுவுமே உண்மை இல்லை, இருப்பு மட்டும்தான் இருக்குதுன்ட்டாரு. அப்புறம் இல்லாத விஷயத்தை ஆராய்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க?
அதை ஆராய்ச்சி பண்ணி அது நடக்குதா நடக்கலையான்னு பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்படி ஒன்றுமே இல்ல. எல்லாம் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க இதை நல்லதுன்னு நினைச்சு ஏத்துக்கிட்டா அது உங்களுக்கு நல்லதா தெரியும், இது கெட்டதுன்னு நினைச்சு ஏத்துக்கிட்டா அது கெட்டதா தெரியும். ஆனா இங்க நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, எல்லாம் மனதின் விளையாட்டு. அப்ப உண்மையில் நான் யார் அப்படின்னா, நான் எப்போதும் பரம் பிரம்மமே, வேறு எதுவும் இங்கு கிடையவே கிடையாது, நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை இங்க உணர்த்துறார். அகமேவ பிரம்மா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றார். நானே பரம், நானே பிரம்மம் அப்படிங்கிறாரு. நான் மட்டுமே பிரம்மம்னா அர்த்தம் அதுக்கு. அகமேவ பிரம்மான்னா நான் மட்டுமே பிரம்மம் அப்படிங்கிறாரு. நானே அனைத்தும். அப்ப என்னை தவிர இங்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த பாயிண்ட் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன புரியணும்? இங்கு அறிவு மட்டும் தான் இருக்கிறது, அந்த அறிவின் மீது அனைத்தும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அறிவு என்று இங்கு ஏதும் இல்லை. அப்ப ஆத்மா என்று இங்க எதுவும் அறியப்பட முடியாது. அது புரிஞ்சுக்கிட்டா இங்க அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆழமான உண்மை உங்களுக்கு புரிய வரும் என்று கூறி, இப்ப இந்த இடத்துல ரிபுகீதையுடைய முக்கியமான 25 போதனைகளை சுருக்கமா அவங்க சொல்லிட்டேன். அடுத்தது இதனுடைய அடிப்படை உண்மைகளை அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பேசலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.